இருள் கடிந்தமைச் சுடரே திரைபெறாமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து ஒங்க மிகு சைவத்துறை விளங்க பூதப் பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகனே திருஞான சம்பந்தர் பாதமலத்தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞானத்தவ முனிவர் வாகீசரு வாய்மை திகழ் பொருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தும் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய புரசை திருநெறிக் கழகமும் நம்முடைய கமல விநாயகர் சத்தங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் நேற்றைய வகுப்பில் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய அருள் வரலாற்றிலே நாம் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாரை தான் நினைத்த பரிசே செய்யும் பொருட்டாக முத்தநாதன் என்று சொல்லப்பெறுகின்ற ஒருவன் பல்வேறு தடைகளை கடந்து அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அவன் நினைத்ததை செய்து முடிக்க மனம் அங்கு வைத்த தத்தன் விரைந்து வந்து அவனை வீழ்த்துவதற்காக வாள் உருவிக்கொண்டு வந்து நிற்க நொடிப்பொழுதில் விழுகின்ற மெய்ப்பொருள் நாயனார் தத்தா நமர் என்று தடுத்து இந்த அடியவரை பாதுகாப்பாக சென்று நம்முடைய நாட்டின் எல்லை வரை சென்று விட்டு வர வேண்டும் என்று இறைவர் ஆகிய மன்னர் ஆணை பிறப்பிக்க அந்த ஆணையை சிறமேற்கொண்டு தத்தன் சென்று நாட்டின் எல்லையிலே சென்று விட்டுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து மன்னரை கண்டு வணங்கி செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறு இன்று விட்டனன் என்று வந்து சொல்ல நாயனார் ஐயன் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் என்று மகிழ்ந்து கருணை நோக்கத்தை அந்த தத்தன் மீது காட்டுகிறார் என்ற பாடலோடு நேற்றைய வகுப்பில் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். 22வது பாடல். அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று புரவலர் மன்றுளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார். இங்கே சொல்லும் பொழுது இப்போ முத்தநாதனை தத்தன் எல்லை வரை சென்று பாதுகாப்பாக விட்டு திரும்பி வருகிறான். அந்த நேரத்தில் வந்து மன்னனை சந்தித்து சொல்லுகின்ற வரையிலும் அவர் அப்படியே உயிர் தாங்கி நிற்கிறார்.
இதற்குள்ளாக மெய்ப்பொருள் நாயனாருடைய சுற்றத்தார்கள், இங்கே சுற்றத்தார் என்று சொல்லும் பொழுது மனைவி மக்கள் எல்லோரும் சூழ்ந்து நிற்க, இன்னொரு பக்கம் அரசியல் ஆயத்தார், அதாவது முதல் அமைச்சர் சேனாபதி முதலாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு புறம் நிற்க. எனவே இப்பொழுது மெய்ப்பொருள் நாயனாரை சுற்றத்தார்களும் அரசியல் ஆயத்தார், ஆயம் என்பதற்கு கூட்டம் என்று பொருள், ஆயம்பேடை அடையும் சோலை ஆரூர் அகத்தீரே என்பது நம்பி ஆரூருடைய தேவாரம். ஆயம் என்பதற்கு கூட்டம் என்பது பொருள். எனவே கூட்டமாக நிற்கக்கூடிய அரசியல் பிரிவை சார்ந்திருக்கக்கூடிய முதல் அமைச்சர் உள்ளிட்டிருக்கின்ற பெருமக்களெல்லாம் ஒரு பக்கம் சூழ்ந்திருக்க, தன்னுடைய மனைவி மகன் முதலானவர்கள் ஒருபுறம் இருக்க, இருவரையும் பார்த்து நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலார்க்கும் விரவிய செய்கை தன்னை விளம்புவார். அவங்களை பார்த்து ஒன்று சொல்லுகிறார். விளம்புதல் என்பதற்கு திரும்ப திரும்ப சொல்லுதலுக்கு விளம்புதல் என்று பெயர். நீங்கள் அந்த சொல்ல மட்டும் தனியாக சிந்தித்தீங்கன்னா, விளம்புதல் சொல்லுதல் என்கிற பொருள், அது திரும்ப திரும்ப சொல்லுதல் என்பும்போது தான் விளம்புமாறு விளம்பேனே என்றெல்லாம் போற்றுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அவ்வாறு விளம்புகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், விதியினாலே, எது விதி அப்படின்னு சொன்னால், திருநீறு பூசியவரை கண்டால் வணங்குதல் வேண்டும். இது எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சிவஞான போதத்தில் 12ஆம் நூற்பாவில் இருக்கிறது. செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என்பது நம்முடைய இலக்கண வகையால் விதிக்கப்பட்ட விதி. எனவே திருவேடத்தை காணுகின்ற பொழுது திருவேடம் உடையவரை சிவபெருமானாகவே காண வேண்டும் என்பது தான் நம்முடைய சிவஞான போதம் அறிவுறுத்துகின்ற விதி. நம்முடைய நூலில் சொன்னீங்கன்னா, பத்தரது திருவேடத்தை பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக. சிவஞான போத வரியிலே சொல்லணும்னா, பத்தரது திருவேடத்தை பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக. நீங்கள் சிவனடியாரை காணும்போது சிவபெருமானை காண்பதாகவே கருதணும். நான் சிவனடியாரை பார்த்துருக்கிறேன், சிவபெருமானை இன்னும் பார்க்கல அப்படின்னு கருதக்கூடாது என்பது மெய்கண்டார் நமக்கு அறிவுறுத்துகின்ற அறிவுரை. பத்தரது திருவேடத்தை பரமேஸ்வரன் என கண்டு வழிபடுக. இங்கே திருவேடம் என்று குறிக்கிறார். திருநீறு உருத்திராக்கம் இவற்றையெல்லாம் காணும்போது சிவபெருமானை காண்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பது சிவஞான போதம். அதுதான் சொல்ல, விதியினாலே திருவேடத்தை சிவம் என கண்டு தொழ வேண்டும் என்கின்ற விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர். மெய்ப்பொருள் நாயனார் அமைச்சர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அந்த அரசியல் ஆயத்தார்க்கும் மனைவி முதலாக இருக்கக்கூடிய சுற்றத்தார்களுக்கும் அவர் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இந்த திருநீறு என்பது மிகச்சிறந்த ஒன்று, அந்த திருநீற்று அன்பு என்ற ஒன்று. எனவே திருநீறு என்பது அன்பு நெறி. அந்த திருநீற்று அன்பை நான் இதுகாரும் பாதுகாத்தது போல நீங்களும் பாதுகாக்க வேண்டும், அதன் மூலமாக நீங்களும் உய்வு பெற வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் மெய்ப்பொருள் நாயனார். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நம்ம இந்த வரலாற்றை மெய்ப்பொருள் நாயனார் இடத்துல வச்சு பார்க்காம பொதுவாக வைத்து பார்க்கணும்னு வச்சுக்குவோம். இப்போ ஒருவரை திருநீறு பூசிய ஒருவன் வந்து அவன் தான் நினைத்ததை செய்து விட்டான்னு வைத்து கொள்ளுங்க. அந்த வீட்டில் இருக்கிறவர்கிட்ட அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு அன்பர் இருந்தார், அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்தாங்க. இருவருக்கும் இடையே எது நட்பாக ஆயிற்று
அவர் யாருன்னே தெரியாது. கோயிலுக்கு வந்தபோது பார்த்தார். அவரும் திருநீர் பூசிந்தார், இவரும் திருநீர் பூசிந்தார். 2 பேரும் பார்த்தாங்க, வணங்கி கொண்டார்கள். அப்படியே அந்த நாளடைவில் அது நட்பாக மலர்ந்தது. எனவே ஒரு தொழில் பண்ணும்போது அவரையும் அந்த தொழிலை இணைத்து கொண்டு 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு பாதி போட்டு ஒரு தொழிலை தொடங்கினாங்க. தொழில் நன்கு வளர்ந்து வந்துருச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, நல்ல லாபம் தருகிற நேரத்தில் அந்த கோயிலில் பார்த்த ஒருவர், இதெல்லாம் என்னுடைய பணம், நான் உனக்கு பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப வருத்தமாக, சோகமாக, கவலையோடு இருப்பார். அடுத்து வீட்டில் இருப்பார், மனைவி மக்கள் எல்லாம் இருப்பாங்க. எப்பா இப்படி ஏமாந்து போயிட்டியே, இதுக்கு தான் சொல்கிறது, கோயிலில் யாரோ திருநீர் பூசிட்டு வந்தாங்கன்னு அவனை நம்பி இப்படிலாம் பண்ணலாமா நீ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவாங்க. அவரும் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணட்டும் அப்படின்னு இருப்பார். ஒரு சூழலில் அவருக்கு யாரேனும் ஒருத்தர் இப்படி தான் அவரை சந்திக்க வந்தவங்க ஏதாவது சொல்லி கொண்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்லுவார், ஏங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க, திருநீர் பூசிட்டு கூட ஏமாத்துறவன் இருப்பானுங்க. இப்போ தன்னுடைய சொந்த அனுபவத்தை என்ன சொல்லுவார், நீங்கள் திருநீர் பூசணும்னா நல்லவன் நினச்சிடாதீங்க, ஏன் நான் அப்படித்தானுங்க ஏமாந்து போயிட்டேன், என்கிட்ட ஒருத்தர் நான் நம்பி கொடுத்து கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கொண்டான். இது நாம் சொல்லுகிற அனுபவம். நாம் பேசுனா நம்ம அனுபவத்தை சொல்லும்போது நான் ஏமாந்தது போல் நீங்கள் ஏமாந்தராதீங்க, இது நாம் அறிவுறுத்துவது. ஆனால் மெய்ப்பொருள் நாயனார் என்ன அறிவுறுத்துகிறார், திருநீறு பூசிய ஒருவரை கண்டு நான் வணங்கி நிற்கின்றேன், என் காலத்தில் இந்த நாட்டில் திருநீறு பூசியவருக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் நான் என் ஆயுட்காலம் வரை பாதுகாத்திருக்கிறேன். என்னை போல் நீங்களும் இந்த திருநீற்று அன்பினை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினாரை ஒழிய நான் ஏமாந்தது போல நீங்கள் ஏமாந்துறாதீங்கன்னு சொல்லலைங்க. அதனால தான் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள். அந்த சொல்லுக்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நம்ம ஒரு சிறிய முதலீட்டில் ஏமாந்துட்டாலே நம்ம அதையே பெருசாக பேசி கொண்டு இருப்போம். உயிரையே கொடுத்திருக்கிறார் வந்தவன், அவர் உயிரையே எடுத்திருக்கிறான். அந்த சூழலிலும் கூட திருநீறு பூசியவருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று தான் அறிவுறுத்துகிறாரே அன்றி வேறு ஒரு செய்தியை மெய்ப்பொருள் நாயனார் கூறவில்லை. அதான் சொன்னார், பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர். நீங்கள் இந்த நெறியை எனக்கு பிறகு நீங்களும் பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் திருநீர் பூசி யாராவது வந்தால் நீங்கள் இனிமேல் எங்கள் அப்பாவோட போயிருச்சு, இனிமேல்லாம் இப்படி திருநீர் பூசிட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் இந்த அன்பை உங்கள் காலத்துக்கும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய சுற்றத்தாருக்கும் அரசியல் ஆயத்தாருக்கும் அறிவுறுத்துகிறார் மெய்ப்பொருள் நாயனார். அவ்வாறு அறிவுறுத்தி தில்லை மன்றுள் ஆடுகிற பெருமானுடைய திருவடியை அப்படியே சிந்திக்கிறாருங்க. உயிர் விடுகின்ற தருவாய் புறவலர் மன்றுள் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார். பெருமான் அந்த ஆடுகின்ற திருவடியை அப்படியே நெஞ்சத்தில் வைத்து கொண்டு பெருமானே என்று அந்த திருவடியை நினைந்து கொண்டு நிற்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து அருளி மிக்க அண்டவானர்க்கு எட்டா அருட்கடல் நீழல் சேர கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார். இறைவன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால், எந்த வேடத்தை மன்னர் சிந்தித்தாரோ அந்த வேடமே அவருக்கு எதிரே நின்றது. நீங்கள் 63 பெரும்பாலான தொண்டர்களுக்கு இறைவன் இடவ வாகனத்தின் மீது உமையம்மையோடு தான் காட்சி நல்கி இருக்கிறார். ஆனால் மெய்ப்பொருள் நாயனாருக்கு நடராச பெருமானாக காட்சி கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த ஒரு இடம்தான் நமக்கு காட்டுகிறது. மற்ற இடங்களெல்லாம் நடராசருடைய தரிசனம் உண்டு. ஆனால் அந்த முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பேறு பெறுகிற காலத்தில் அங்கு பெரும்பான்மையான தொண்டர்களுக்கு இடபத்தின் மீது அம்மையப்பராக காட்சி கொடுத்திருக்கிறாரே அன்றி இதுபோல ஒரு காட்சி அரிதிலும் அரிது. எனவே தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார், அம்மையினுடைய துணைவராக இருக்கிற இறைவர்
அவர் முன் தம்மை கண்டவாறு என்ன கண்டு கொண்டிருந்தார்? மன்றுள் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார் அல்லவா, அந்த எந்த வடிவத்தை நினைந்து கொண்டிருந்தாரோ அந்த வடிவமே அவர் முன் வந்து தோன்றியது. எனவே கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து அருள. அப்போ எப்படி காட்சி கொடுத்திருப்பார்? சிவகாமி அம்மை உடனாகிய ஞானப்பெரும் கூத்தனாக அந்த இறைவர் காட்சி கொடுத்திருப்பார். அவ்வாறு காட்சியினை கண்டு அண்டவானருக்கு எட்டா, தேவர்களுக்கு எட்டாத அந்த திருவடி நீழல். எனவே அண்டவானருக்கு எட்டா அருள்கழல் நீழல் சேர பெருமானுடைய திருவடியை சேர்ந்து அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னார்? கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார். சிவஞான போதத்தினுடைய 12ஆம் நூற்பாவினுடைய நிறைவு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்தி என்பது முத்தி பெறுகிற காலத்தோடு முடிந்து விட்டது என்று நம் நூல் சொல்லவில்லை. நீங்கள் அந்த நூலை ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா, முத்தியிலும் பக்தி என்பது உண்டு. பக்தியினால் முத்தி பெறலாம், அந்த முத்தியிலும் பக்தி என்பது உண்டு என்பது சிவஞான போதம் உணர்த்துகின்ற உண்மை. அப்போ இங்கே நாயனார் என்ன பேறு பெற்றிருக்கிறார்? திருவடி நீழல் கீழ் இருந்து அந்த திருவடியில் சேர்ந்து இடையறாது கும்பிடுகின்ற பேறு பெற்றார் அந்த பெருமா. இப்போ நாம் கும்பிடுகிறோம், எப்படி கும்பிடுகிறோம்? காலையில் எழுந்து பூசைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி கொண்டு ஒரு மணி நேரம், இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தால் ஒரு 2 மணி நேரம், எப்படியோ நம்ம ஒரு 24 மணி நேரத்தை பூசைக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு மீதி நேரங்களில் வேறு வேலைகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் முத்தி என்பது என்னன்னு கேட்டால், அந்த இறைவனை வணங்குவதே நமக்கு வேலை, வேறு வேலையே கிடையாது. அந்த இடத்துல இன்பத்தை துய்ப்பது மட்டுமே நமது பணி. இறைவன் இன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்க அந்த இன்பத்தை இடையறாது துய்ப்பது தான் முத்தி என்று சொல்லப்பெறுவது. விட்டு விட்டு துய்ப்பது முத்தி அல்ல, இடையறாது துய்ப்பது அது முத்தியில்தான் வழங்கப்பெறுகிறது என்பதனால நம்முடைய நாயனார் இடையறாமல் கும்பிடும் கொள்கையினார். அவருக்கு இறைவன் என்ன கொடுத்தார்னு கேட்டால், இடையறாமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார்னார். அந்த நிலை தான் முத்தி என்று சொல்லப்பெறுகிற நிலை. இறைவனை சிந்திக்கின்ற அந்த சிந்தனை விட்டு விட்டு சிந்திக்காமல் இடையறாது சிந்திப்பது தான் முத்தி என்று சொல்லப்பெறுகிற நிலை. இது உடம்பு இருக்கிற போதும் கிடைக்கும், உடம்பு விட்ட போதும் கிடைக்கும். உடம்பு இருக்கும்போதே கிடைக்குமானால் அதற்கு சீவன் முத்தர்னு பேர். உடம்பை விட்ட பிறகு கிடைச்சதுன்னா முத்தர்னு பேர். நீங்கள் மணிவாசகருக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து. ஒரு நிமிடம் கூட அவர் பூசை விடலைங்க. அந்த நிலை அவர் பெற்றதுனால அவர் சீவன் முத்தர். நாமெல்லாம் அப்படி இல்லை. இன்றைக்கி காலையில் எழுந்தால் ஒரு 1/2 மணி நேரம் பூசை பண்ணி முடித்தா திருப்பியும் அந்த உடையவரை நாளை காலையிலேருந்து தொடுவோம். அது வரைக்கும் உடையவர் ஒரு பக்கம் இருப்பார், நாம் ஒரு பக்கம் இருப்போம். எனவே நாம் விட்டு விட்டு பூசிப்பவர்கள், விட்டு விட்டு சிந்திப்பவர்கள். எனவே நம்முடைய சிந்தனை விட்டு விட்டு இருப்பதனால் இது பத்தி நிலை அல்ல. ஆனால் நம்முடைய நாயன்மார்கள், நம்முடைய அருளாளர்கள் இறைவனை இடையறாது சிந்திக்கின்ற பேருடையவர்கள். அதனால் அந்த நிலைதான் பத்தி என்று சொல்லப்பெறுவது. அதனால் பெறுவது முத்தி. இப்பொழுது நாயனார் முத்தியிலும் அவர் பத்தி தொடர்கிறது. அதைத்தான் இங்கே சொன்னார், திருவடி நீழல் சேர, அது முத்தி. முத்தியில் என்னையா செய்து கொண்டு இருப்பார் அப்படின்னு கேட்டால், கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் அந்த வணக்கம் இடையறாது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த கொள்கையை இறைவன் கொடுக்க அந்த பேறு பெறுகிறார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் என்று நமக்கு இந்த வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை நிறைவு செய்து காட்டுகிறார்கள். இன்னுயிர் செகுக்க கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னெறி காத்த சேதி நாதனார் பெருமை தன்னில் என் உரை செய்தேனாக இகல் விரன் முண்டர் பொற்றாள் சென்னி வைத்து அவர் முன் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றேன்.
சொன்னார், தன்னுடைய உயிர் சிதைக்கக்கூடிய நிலையிலும் இன்னுயிர் செகுக்க கண்டும், செகுத்தல் சிதைத்தல். இப்போ தன் உயிரை ஒருவன் சிதைக்கின்றான், அந்த நிலையை கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே கத்தியில் குத்துகிறான். ஆனால் அவங்க நெற்றியில் திருநீர் இருக்கிறதேன்னு சொல்லி வணங்கி நிற்கிறாராம், தடுக்க கூட இல்லை. இதுதான் எம்பிரான் அன்பர் என்றே என்ன நினைந்தாராம், நன்னெறி காத்த சேதி நாதனார். இப்படி திருநீற்றை பார்த்து வணங்கி நின்றார் பாருங்க, அதுதான் நன்னெறியினர். அந்த திருநீறு பூசியவனால் தனக்கு தீங்கு நேருகிறது என்று கருதி தடுக்கக்கூடியவராக இல்லாமல், தன்னை ஒருவன் திருநீறு பூசி தான் நினைத்த செயலை செய்து முடிக்கின்ற பொழுது வணங்கி நின்றவர் என்பதனால நன்னெறி காத்த சேதி நாதர் பெருமைனர். இங்கே நன்னெறி திருவேடம் என்று சொல்லக்கூடிய வேடத்தை தொழுதலே நன்னெறி என்ற வகையில், நன்னெறி என்பதற்கு நேர் பொருள் ஞான நெறி என்று பொருள். நன்னெறி என்றால் ஞான நெறி என்று பொருள். திருவேடத்தை சிவமென கண்டு தொழுதல் நன்னெறி. அதனால் வேடத்தை தொழுததுனால நன்னெறி காத்த சேதிநாதனார் பெருமை தன்னில் நான் என்ன சொல்லிட்டேன், என் உரை செய்தேனாக. நான் எதுவும் முழுசாக சொல்லலை, ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை சொல்லி நான் வணங்கி இருக்கிறேன். அவர் இந்த வணங்கிய நிலையில் மெய்ப்பொருள் நாயனாருடைய கருணையை துணையாக கொண்டு அடுத்ததாக இகல் விரன் மிண்டர் பொற்றால் சென்னி வைத்து. எனவே இப்பொழுது நான் என்ன சொல்லப் போகிறேன் என்று சொன்னால், விரன்மிண்டர் என்று சொல்லக்கூடிய அடியவர் வரலாற்றை சொல்ல போகிறேன். இதை எப்படி செய்கிறாரு, அவர் பொற்றால் சென்னி வைத்து விரன்மிண்டர் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றேன் என்று இந்த சொல்ல பிரிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றை முடிக்கும்போது சேக்கிழார் எப்படி காட்டுவார், யார் வரலாற்றை சொல்லுகிறாரோ அவரை வணங்கி அவருடைய அருளை துணையாக கொண்டு அடுத்த நாயன்மாருடைய வரலாற்றை நான் சொல்லுகிறேன் என்று சொல்வது வழக்கம். அல்லது எந்த நாயன்மார் வரலாறு சொல்லுகிறாரோ அவரை வணங்கி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற வழக்கம். சேக்கிழார்ட்டு இந்த ரெண்டு தான் உண்டு. ரெண்டு வகையைத்தான் பின்பற்றுவார். ஒன்று, இப்போ யாரை சொல்லி இருக்கிறாரோ அவரை வணங்கி அவருடைய திருவடியின் துணையினாலே அடுத்த அடியவரை சொல்லுகிறேன், அல்லது யாரை சொல்ல வருகிறாரோ அவரை வணங்கி சொல்லுகிறேன் தொடங்குவார். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருஞான சம்பந்தர் வரலாற்றை தொடங்குபவர் திருஞான சம்பந்தர் திருவடி தலைமையில வச்சு தான் தொடங்கினார். அதுக்கு முன்னே சொன்ன வரலாற்றை சொல்லி தொடங்கலை. ஏன்னா அது சருக்கம் நிறைவடைகிறது, அடுத்த சருக்கம் வந்தாச்சு. ஞானசம்பந்த பெருமான் திருவடியை தலைமீது வைத்து அவர் வரலாற்றை நான் துதிக்கின்றேன்னார். இப்படி இரண்டு வகையாலும் வணங்குகிற வணக்கம் சேக்கிழார் பெருமான்கிட்ட உண்டு. அப்போ இங்கே நீங்கள் இந்த இடத்துல எப்படி பார்க்கணும், அவர் என்கிற சொல்ல முன்னே வைத்து கொண்டு அவர் பொற்றாள் அவருடைய அந்த திருவடியை சென்னியில் வைத்து விரன்மிண்டர் செய்த திருத்தொண்டு செப்பலுற்றே அப்படின்னு இந்த இடத்துல பொருள் செய்து கொள்ள வேண்டும். இங்கே அவர் என்பது விரன்மிண்ட நாயனாரை குறிக்கும், அல்லது அவர் முன்னே சொல்லப்பட்டதாகிய மெய்ப்பொருள் நாயனார் ஆகிய அவருடைய திருவடியை தலைமீது வைத்து அடுத்ததாக விரன்மிண்ட நாயனாருடைய வரலாற்றை சொல்லப் போகிறேன் என்றும் நீங்கள் கொண்டு கூட்டி கொள்ளலாம். இப்படி ரெண்டு வகையாலும் வைத்து கொள்ளலாம். ஏன்னா ரெண்டு வகையாலும் பின்னாடி சொல்லி இருப்பதனால இரு வகையிலும் சிந்திக்கக்கூடிய வண்ணமாக அந்த தொடர் அமைய பெற்றிருக்கிறது. எனவே நாமும் மெய்ப்பொருள் நாயனாருடைய திருவடி தாமரைகளை வணங்கி அவருடைய திருவடியை தலைமீது வைத்து கொண்டு விரன்மிண்ட நாயனாருடைய வரலாற்றை துதிக்க முற்படுகின்றோம். நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகை என்கிற திருப்பதிகத்தில் விரன்மிண்ட நாயனாரை எவ்வாறு வணங்குகிறார்
அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன். விரண்மிண்டர் என்று சொல்லப்பெறுவது நாயனாருடைய பெயர். அந்த விரண்மிண்டர் என்று சொல்லக்கூடிய நாயனாருக்கு நான் அடியவன். அந்த விரண்மிண்டர் யார் அப்படின்னு கேட்டால் குன்றையார் அப்படின்னு சொல்கிறார். குன்றையார் என்பதனால, இந்த குன்று என்பது ஊரின் பெயர். என்ன குன்று அப்படின்னு கேட்டால் செங்குன்றூர் என்பது நாயனாருடைய ஊர். இந்த செங்குன்றூர் என்பதனால ஆராய்ச்சி நோக்கில் காண்பவர்கள் திருக்கொடிமாடச் செங்குன்றூர் அவருடைய ஊர் என்று கருதி இருக்கிறார்கள். சில பேர் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. இது விரண்மிண்ட நாயனார் கொங்கு நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாகிய திருச்செங்கோடு என்று சொல்லப்பெறுகின்ற கொடிமாடச் செங்குன்றூருக்கு உரியவர் என்று குறித்திருக்கிறார். ஆனால் அந்த உரை சரியானது அல்ல. எப்படி சரியானது அல்லன்னு சொல்லுகிறோம்? சேக்கிழார் வாக்கில் செங்குன்றூர் என்று சொல்லப்பெறுகிற ஊரினுடைய வளத்தை சொல்லும் பொழுது நீங்கள் கொடிமாடச் செங்குன்றூரோடு ஒப்பிடும்போது அது இரண்டும் ஒத்து வரவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நூலை தொடங்கும் போதே சொல்லிடுவார், மலைநாடு என்று தொடங்கிடுவார். இப்போ மலைநாடுனாவே சேர நாட்டுக்கு தான் மலைநாடு என்று பெயர். அப்போ சேர நாட்டில் இருக்கின்ற செங்குன்றூர் என்கிற தலம்தான் விரண்மிண்ட நாயனார் அவதரித்த திருத்தலம். எனவே அந்த ஊர் எப்படி இருக்கிறது? சோலை சூழ்ந்திருக்கின்ற ஊர். சோலை எப்படி இருக்குது? விரிந்திருக்கின்ற சோலை. எனவே விரி பொழில் சூழ் செங்குன்றூர், நல்ல உயர்ந்து அகன்று பறந்து காணப்படுகிற சோலை சூழ்ந்திருக்கக்கூடிய செங்குன்றூர் என்ற திருத்தலத்தில் அவதரித்த விரண்மிண்டர் என்று சொல்லப்பெறுகின்ற நாயனாருக்கு நான் அடியேன் என்று நம்பி ஆரூரர் வணங்குகிறார். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று மெய்ப்பொருள் நம்முடைய விரண்மிண்ட நாயனாருடைய குருபூசை நாள். இன்றைய நாள் அவருடைய குருபூசை நாள். இயல்பாக நமக்கு அந்த நாள் அமைந்திருக்கிறது. இப்போ அந்த வரலாற்றை முன்ன பின்ன நேற்றே இந்த வரலாறு படிச்சிருந்துருக்கலாமே, ஆனால் நமக்கு அது அமையல. இன்று திருவருள் நமக்கு ஒரு உபகாரம் செய்ததுனால அவருடைய குருபூசை நாளில் அவருடைய வரலாற்றை சிந்திக்கின்ற வாய்ப்பு நமக்கு இறைவன் வழங்கியிருக்கிறார். எனவே விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, விரல் என்ற சொல்லுக்கு வீரம் என்று பொருள் உண்டுங்க. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று திருக்கூட்டச் சிறப்பில் குறித்திருப்பார். அத்தகைய வீரமுடையவர் விரண்மிண்டர் என்று சொல்லப்பெறுபவர். எனவே மிண்டர் என்ற சொல்லால் இது அவருக்கு இயற்பெயர் என்பதை காட்டிலும் இது நிச்சயமாக அவருக்கு காரண பெயராகத்தான் இருந்திருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இயற்பெயர் என்னவென்று நமக்கு தெரியல. அவருடைய பெயர் விரண்மிண்டர் என்று நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையிலே துதிக்கின்றார். இதை வைத்து கொண்டு சேக்கிடார் பெருமான் இந்த வரலாற்றை விரித்து தருகிறார். அவருடைய வாக்கில் பார்க்கலாம். விரைசை நரும் பூந்தொடை இதழி வேணியார்தம் கழல் பரவி பரசு பெருமா தவ முனிவன் பரசுராமன் பெருநாடு திரைசை கடலின் பெரு வளனும் திருந்து நிலனின் செழு வளமும் வரையில் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலை நாடு. நாட்டு சிறப்பை சொல்லும் போதே சொல்லிட்டாரு, இது மலை நாடு. அப்போ கொங்கு நாட்டை இது குறிக்காது என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்று. அந்த ஊர் எப்படி இருக்கிறதா? விரைசை நரும் பூந்தொடை இதழி, நல்ல நறுமணம் மிக்க கொன்றை என்கிற மலரை தன் சடையில் கொண்டிருக்கக்கூடிய இறைவருடைய திருவடியை வணங்கி வேணியால் தங்கழல் பரவி பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன். பரசு என்பது ஒரு ஆயுதம். பரசு என்பது ஒரு வகையான, நம்ம சண்டேசநாயனார் எப்படி ஒரு கையில் ஆயுதம் வச்சிருக்கிறாருங்களா, அதுபோல் பரசு ஒரு வகையான ஆயுதம். எனவே அந்த பரசு என்கின்ற கருவியை
சிவபெருமானை வணங்கி பெற்றவர் பரசுராமர். அதாங்க சொல்லுவார், பரசு பெரு மாதவ முனிவன் பரசுராமன். அப்போ பரசுராமன் என்று சொல்லப்பெறுகின்றவர் அவதரித்ததும் வழிபாடு செய்து அந்த ஆயுதத்தை பெற்றதுமாகிய நாடு பரசுராமன் பெரு நாடு. அந்த நாடு எது அப்படின்னு கேட்டால் திரைசை கடலின் பெரு வளனும். நல்ல நீர் அலைகள் வந்து கரையில் மோதி அந்த கடல் அருகில் இருப்பதனால் இருக்கக்கூடிய வளம், அதாவது கடலின் வளம். அதுக்கு பக்கத்திலேயே திருந்து நிலனின் செழு வளனும். இந்த நீர்நிலை பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. எனவே இப்போ சொன்ன கடலும் கடல் சார்ந்த பகுதி ஒன்று, அதை ஒட்டியே நிலம் என்று சொல்லக்கூடிய பகுதி அமைய பெற்றிருக்கிறது. அந்த நிலத்தில் இருக்கின்ற வளம். அதுக்கப்புறம் சொன்னார் வரையில் வளனும். வரைனா மலை, மலை தொடர்ந்து இருக்கக்கூடியது, மிகுதியாக இருப்பது. அதனால தான் சேர நாட்டுக்கு மலை நாடு என்று பெயர். இப்போ இந்த நாடு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், கடல் காரணமாக நீர் வளமும் நிலம் வளமும் மலை இருப்பதனால் மலையின் வளமும் உடைய நாடு மலைநாடு. 3 வகையான வளம் உடையது அந்த நாடு. இன்னைக்கு கூட நீங்கள் அந்த கேரள நாட்டினுடைய சுற்றுலாத்துறையில் அவங்க எழுதியிருக்கிற ஒரு வாசகம் பார்த்தீங்கன்னா தெரியும், கடவுளின் கொடை அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கேரள நாட்டினுடைய டூரிசம் வண்டிகளை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அவங்க எழுதி வைத்திருக்கிற வாசகம், இந்த கேரளா என்பது கடவுளின் கொடை. உண்மை அதுதான். பரசுராமன் பெரு நாடு. எங்கே எப்படி பரசு என்கிற ஆயுதத்தை பெற்ற பரசுராமன் இருந்த நாடு. எனவே அந்த வகையில் பரசுராமன் பெரு நாடு இந்த நாடு. சிவபெருமான் கழல் பரவி பரசு என்கிற ஆயுதத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் நீர்வளம், நிலவளம், மலைவளம், இந்த 3ஐயும் பெற்றிருக்கிற நாடு சேர நாடு. அத்தகைய நாடு வரையில் வளனும் பெருகி உடன் பெருகி மல்கு நாடு என்று குறிப்பிடுகிறார். இப்போ கடலில் என்ன கிடைக்கும்? முத்துக்கள் கிடைக்கும், மணிகள் கிடைக்கும், மீன் முதலானவைகள்லாம் கிடைக்கும். அது கடலில் இருக்கக்கூடிய வளம். நிலம் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நிலத்தை பொறுத்த வரைக்கும் நெல் கிடைக்கும், மா என்கின்ற அவை கிடைக்கும், பலா கிடைக்கக்கூடிய இவையெல்லாம் இன்றைக்கும் அதிகமாகவே நம்ம பார்க்குறோம். எனவே நெல், மா, பலா இவையெல்லாம் சேர நாட்டில் இன்றும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய பொருள். அடுத்தது மலை இருப்பதனால அங்கே மலையில் கிடைக்கக்கூடிய வளம் என்ன? சந்தனம், அகில், இதெல்லாம் மலை சார்ந்து வரக்கூடிய பொருள். எனவே முத்து, மணி முதலான செல்வங்களும் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த நிலவளத்தில் பார்க்கும்போது நெல், வாழை, மா, பலா முதலான செல்வங்களும், அதுக்கு அடுத்தது அகில், சந்தனம் முதலான மலைப்படு பண்டங்களும் உடைய நாடு மலைநாடு. இத்தனை வளமுடையதுங்க அந்த நாடு. எனவே அது கடவுளின் கொடை. வாரி சொரியும் கதிர்முத்தும் வயல் மென் கரும்பில் படுமுத்தும் வேரல் விளையும் குளிர் முத்தும் வேழ மறுப்பின் ஒளிர் முத்தும் மூரல் எனச் சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும் சேரர் திருநாட்டு ஊர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர். இத்தகைய வளமுடைய மலை நாட்டில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர் செங்குன்றூர் என்று பெயர். அந்த செங்குன்றூர் என்று சொல்லப்பெறுகின்ற அந்த ஊர் சிறந்த ஊர், பழமையான ஊர். சிறந்த மூதூர் அப்படின்னார். பழமையும் சிறப்பும் உடைய ஊர் செங்குன்றூர். எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு கேட்டால், சேரரு திருநாட்டு ஊர்களின், அது நிறையா ஊர் இருக்குது, அதில் சிறப்புக்குரியதும் பழமை உடையதும் அதாவது தொன்மை உடையதுமாகிய ஊர் செங்குன்றூர். அந்த ஊர் எத்தகைய வளமுடையது? முதல்ல சொன்னது நாட்டு வளம்.
இப்போ சொல்வது அந்த ஊரினுடைய வளம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரி சொரியும் கதிர் முத்தும். வாரி அப்படின்னா கடலுக்கு வாரின்னு பேர். நீங்கள் இன்றைக்கும் சில பேர் பயன்படுத்தியிருப்பாங்க ஸ்ரீவாரி. இந்த ஸ்ரீ என்பது திருவை குறிக்கக்கூடியது. வாரினா கடல், திருப்பார்கடல் என்பதை சுருக்கமாக ஸ்ரீவாரின்னு எழுதுவாங்க. நீங்கள் இன்றைக்கி நடைமுறையில் பார்க்கலாம். அந்த வாரி என்றால் கடல் என்று பொருள். கடலில் சொரியும் கதிர்முத்தும் அப்படின்னார். கடலில் மிகுதியாக விளைகின்ற முத்து. சொரிதல் என்பதற்கு மிகுதல் என்று பொருளுங்க. எனவே கடலில் மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒளி பொருந்திய முத்து. அந்த முத்து எப்படி இருக்குது? கதிர் முத்து. முத்துக்கு ஒரு அடை போட்டார், கதிர் முத்துன்னார். அதுக்கப்புறம் வயல் மென் கரும்பில் படுமுத்துன்னார். கரும்புல ஒரு முத்து விளைகிறதாம். எந்த வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வயலில் கரும்பு பயிரிட்டு இருக்கிறார்கள். அந்த கரும்பினுடைய கணுக்களுக்கு இடையே சில நேரங்களில் வெடிப்புகள் காணப்படும். அந்த வெடிப்பில் மழை நீர் வந்து தங்கி நின்றால் முத்தாக மாறும். இது நூல் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த கரும்பிலிருந்து ஒரு முத்து கிடைக்கும். அது கடலில் இருக்கிற முத்து மாதிரி இல்லை, கொஞ்சம் அதனுடைய தரம் கொஞ்சம் வேறாகத்தான் இருக்கும். ஏன்னா கடலில் வருவது நல்ல ஒளி பொருந்திய முத்து, அதனால் அது கதிர் முத்துன்னார். இது மழை நீரானது வந்து அந்த கரும்புக்குள்ளே தங்குவதனால படுமுத்துன்னார். மழை நீர் வந்து அந்த வெடிப்புக்குள் வந்து இருந்து முத்தாக மாறுவது. எனவே கரும்பில் படுமுத்தும். அடுத்தது வேரல் விளையும் குளிர் முத்தும்னார். வேரல்னா மூங்கில், மூங்கில் மரத்தில் முத்து விளையும். எனவே வேரல் விளையும் குளிர் முத்தும். அதுக்கு அடுத்து 4வதாக சொன்னார், வேழ மறுப்பின் ஒளிர் முத்தும்னார். யானையின் தந்தத்துக்குள் முத்து வருங்களாம். இப்போ முத்து 4 வகையாக வருகிறது. சேக்கிழார் பெருமான் நமக்கு முத்தை 4 இடங்களில் காட்டுகிறார். கடலில் வருகின்ற முத்து, கரும்பில் வருகின்ற முத்து, மூங்கிலில் வருகின்ற முத்து, யானையின் தந்தத்தில் வருகின்ற முத்து. இந்த 4ம் தகுதி நிலையில் வேறு வேறு தகுதி உடையது, ஒரே தகுதி உடையது அல்ல. அது கதிர்முத்து, இது ஒளிர்முத்து, இது படுமுத்து, இது மூரல் என சொல்லும். அந்த வகையில் சொல்லும்போது வேரல் விட குளிர்முத்து அப்படின்னா, பொதுவாக முத்துனாவே குளிர்ச்சி என்று ஒரு பொருள் இருந்தாலும் கூட 4 சொற்களை இங்கு சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அந்த முத்தின் தரத்தை பிரித்து காட்டுகிறார். இப்போ நம்மகிட்ட கொண்டு 4ஐயும் கலந்து போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எதுனே கண்டுபிடிக்க தெரியாது. ஆனால் சேர நாட்டு பெண்களுக்கு எந்த முத்து கடலில் வந்தது, எந்த முத்து யானை தந்தத்தில் வந்தது, எந்த முத்து மூங்கிலில் விளைந்தது, எந்த முத்து கரும்பில் வந்தது என்று வகை தெரிந்து பிரித்து அவற்றை கோக்கக்கூடிய ஆற்றலுடைய வெண்முத்த நகையார். அவங்க முத்து போல சிரிப்பை உடையவர்கள். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் என்று மணிவாசகர் பேசுவது போல அந்த பெண்கள் எப்படி இருக்காங்களாம்? மூரல் என சொல் வெண்முத்த நகையார். மூரல் என்பதற்கு புன்முறுவல்னு பேருங்க. அப்படி அந்த புன்முறுவல் பூத்து நிற்கக்கூடிய வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும் சேரர் திருநாடு. இந்த முத்துக்களுடைய வகை என்ன என்று நன்கு அறிந்திருப்பவர்கள் அந்த முத்து போன்ற பற்களை உடைய புன்சிரிப்பை உடைய மகளிர் அவங்க இருக்கக்கூடிய நாடு இந்த சேர நாடு. அந்த சேர நாட்டின் பழமையும் சிறப்புக்கும் உரிய ஊர் செங்குன்றூர்னர். நாட்டு சிறப்பும் நகர சிறப்பும் காட்டிட்டார். நீ அடுத்து நம்முடைய நாயனாரை சொல்ல வரார். என்னும் பெயரின் விளங்கி உலகு ஏறும் பெருமை உடையதுதான் அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால் ஆய்ந்த மறை சொன்ன நெறியின் வழி ஒழுகும் தூய குடிமை தலை நின்றார் மன்னும் குலத்தின் மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்பதியாம். இந்த
செங்குன்றூர் என்கிற ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், செங்குன்றூர் என்னும் பெயரின் விளங்கி. இந்த ஊரை நாயன்மார்கள் வரலாறு பேசுகின்ற பொழுதெல்லாம் பேசியே ஆகணுங்க. நீங்கள் நாயன்மார் வரலாற்றை சிந்திக்கும் போது இந்த செங்குன்றூருங்கிற பேரை விட்டு போகவே போகாது. ஏன்? நாம் முன்னையே தடுத்தாட்கொண்ட புராணம் என்கிற புராணம் படிக்கும்போது, நம்பி ஆரூரர் பறவையாரை திருமணம் செய்த பிறகு அவர் இன்பத்துறையில் இருப்பார் என்று நாமெல்லாம் கருதி கொண்டிருக்கும்போது, அவற்றை விட்டு இழிந்தது என்று கருதி அங்கிருந்து கோயிலை நோக்கி வருகிறார். வரும்பொழுது தான் விரண்மிண்ட நாயனார் தேவாசிரியனாம் திருக்காவணத்தின் கண் விற்றிருக்கிறார். அப்போ தான் இவர் ஒருவாறு ஒதுங்கி செல்வதைக் கண்டு அவர் யார் என்று கேட்க, அவர்தான் தம்பிரான் தோழர், எங்கள் திருக்கூட்டத்தின் தலைவர் என்று அடியார்கள் சொல்ல, ஓ தம்பிரான் தோழர் என்பதால் தான் அடியாரை வணங்காமல் செல்லுகிறாரா என்று சொல்லி அவரை இந்த திருக்கூட்டத்திலிருந்து நீக்குகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அப்படி சொன்னதுனால தான் நமக்கு ஒரு திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் கிடைத்தது. அந்த பதிகம் கிடைத்ததுனால தான் பெரிய புராணம் என்கிற நூல் கிடைத்திருக்கிறது. அதனால் இப்போ என்ன சொன்னார்? உலகம் என்றெல்லாம் அடியார்களை நினைவு கூறுகிறதோ அப்பொழுதெல்லாம் விரண்மிண்டரும் செங்குன்றூர் என்கிற ஊரும் இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய பெருமை உடையது. அதாங்க சொன்னார், உலகு ஏறும், அதான் சொன்னார், என்னும் பெயரின் விளங்கி உலகு ஏறும் பெருமை. திருத்தொண்ட தொகை காரணமாக பெருமை பெற்ற ஊர் என்பதனால பெருமை உடையது தான். அந்த ஊர் எப்படி இருக்கிறது? அன்னம் பயிலும் வயல். அன்னம் இருப்பதனால நல்ல நீர்நிலை இருக்கிறது. நீர்நிலை மிகுதி இருப்பதனால வயல் சூழ்ந்த பகுதியாக அந்த ஊர் இருக்கிறது. எனவே அன்னம் பயிலும் வயல் உழவின் அமைந்த வளத்தால், உழவு தொழிலின் வளம் காரணமாக ஆய்ந்த மறை சொன்ன நெறியில் வழி ஒழுகும் தூய குடிமை. இந்த ஊரில் நம்முடைய மறை சொன்ன ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதில் தலை நின்றார் மன்னும் குலத்தின் மாமறைநூல் மரபில் பெரியோர் வாழ்பதியாகும். இங்கு மறையவர்கள் மிகுதியாக இருக்கின்ற ஊர் இந்த செங்குன்றூர் என்கின்ற ஊர். அப்படிப்பட்ட இந்த ஊரில் அப்பொற்பதியின் இடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். செப்பற்கு அறிய பெரும் சீர்த்தி சிவனார் செய்ய கழல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார். எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரண்மிண்டர். இந்த மறையவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய செங்குன்றூர் என்கிற அந்த திருத்தலத்தில் வேளாண் குடியில் வந்து அவதரித்தவர் நம்முடைய விரண்மிண்டர் என போற்றப்பெறுகின்ற அடியவர். எனவே அந்த அழகான தலத்தில் பொற்பதி, பொன் என்பதற்கு அழகு என்று பொருள், பொற்பதியின் இடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். அந்த குலம் விளங்கும் பொருட்டாக வந்து தோன்றியவர் யாரு? செப்பற்கரிய பெரும் சீர்த்தி. இந்த சீர்த்தி என்பதுக்கு பெருமைன்னு அர்த்தம். அது வடமொழியில் கீர்த்தி என்று வரும். அதனால் கீர்த்தி திரு அகவல் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். சீர் என்றால் பெருமை. அது தமிழில் வரும்போது சீர்த்தி என்று தான் வரும், வடமொழிக்கு வரும்போது தான் கீர்த்தி என்று வரும். அதனால் இங்கே சொன்னார், அந்த சொல்கிறார் செப்பற்கரிய பெரும் சீர்த்தி, சொல்ல முடியாத பெருமைக்கு உரியவராகியவர். எப்படிப்பட்டவர்? சிவனார் செய்ய கழல் பற்றி, சிவபெருமானுடைய செம்மையாகிய திருவடியை பற்றிய காரணத்தினால் எப்பற்றினையும் அற எறிவார். அவருக்கு வேற எந்த பற்றுமே கிடையாதுங்க. ஏன்? பற்றற்றான் பற்றினை பற்றிய காரணத்தினால் மற்ற பற்றுகள் எல்லாம் விட்டவர். நாம் பற்றற்றானை பற்றாத காரணத்தினால் எல்லா பற்றும் உடையவர்கள். நமக்கு இன்னும் அந்த பற்று விடம், அந்த பற்றற்றதை பற்ற முடியல. பற்று விட வேண்டியதெல்லாம் நாம் பற்றி நிற்பவர்கள். நாம் எந்த பற்றெல்லாம் விடணுமோ அதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்கிறது. அதனால் இங்கே விரண்மிண்டர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால்,
சிவபெருமானின் செம்மையாகிய திருவடி, செய்ய என்பதற்கு செம்மை என்று பொருள். இறைவனுடைய செம்மையாகிய திருவடியை பற்றி எப்பற்றினையும், உடல் பற்றாக இருக்கலாம், உயிர் பற்றாக இருக்கலாம், மண் மீது பற்றாக இருக்கலாம், அல்லது சுற்றத்தின் மீது பற்று இருக்கலாம். நீங்கள் எந்த பற்று வேணாலும் வச்சுக்குங்க. எப்பற்றினையும் அறையறிவார். சுருக்கமாக சொன்னால் யான் எனது என்ற 2 பற்றையும் விட்டவர். சுருக்கமாக சொன்னால், விரித்து சொன்னீங்கன்னா என்னென்ன பற்றுகள் உண்டோ அத்தனை பற்றுகளையும் எழுதி கொள்ளலாம். எனவே எப்பற்றினையும் அற என்பதுக்கு முழுமையாக துறந்தவர். எப்பற்றினையும் முழுமையாக துறந்தவர், எல்லை தெரிய ஒண்ணாதார். அவருடைய அன்புக்கு எல்லை சொல்ல முடியாதுங்க. அவர் இறைவன் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார்னு ஏதாவது சொல்ல முடியும், ஒரு எல்லை சொல்ல முடியுமானா எல்லையே சொல்ல முடியாது. எல்லை தெரிய ஒண்ணாதார். அதனால் என்ன, மெய்ப்பத்தர்கள் பால் பரிவுடையார். சிவனடியார்கள் மீது காதல் உடையவர். பரிவுனா அன்புன்னு அர்த்தம்ங்க. பரிவு, இந்த பரிவு என்கிற சொல் கண்ணப்ப நாயனார் வரலாற்றிலேயும் நமக்கு வரும். அதாவது அன்பு என்பதற்கு வடிவம் கிடையாது, அந்த அன்பு இப்பொழுது ஒரு வடிவம் தாங்கி நிற்கிறது என்று சொல்லுகிற இடத்துல அந்த சொல்ல பயன்படுத்தியிருப்பார் சேக்கிழார் பெருமான். படியிலா பரிவு தான் ஒரு படிவமாம் பரிசு தோன்ற. படியிலா பரிவு தான் ஒரு படிவமாம் பரிசு தோன்ற. இதுவரைக்கும் அன்புக்கு வடிவம் சொல்லப்படலை. இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, கண்ணப்பர் வந்துட்டாரு, இனிமேல் அன்புன்னு கேட்டால் கண்ணப்பரை காட்டுங்கன்னார். நீங்கள் இலக்கண வகையால் அன்புக்கு வடிவம் கிடையாது. ஏன்னா அன்பு என்பது பண்பு பெயர். அன்பு, அறிவு, இதுக்கெல்லாம் வடிவத்தை காட்ட முடியாது. அது எப்போ, சேக்கிழார் பெருமானுக்கு முன்ன வரைக்கும். ஆனால் சேக்கிழார் வந்த பிறகு சொன்னார், ஐயா இனிமேலாம் அப்படி சொல்லாதீங்க, இதோ அன்பா, கண்ணப்பரை பாருங்க, அதாங்க அன்பின் வடிவம்னார். அதுபோல் மூர்த்தி நாயனாரையும் அன்பின் வடிவம் என்பார். மூர்த்தியார் என்னும் மூர்த்தியார். மூர்த்தினா வடிவம். அன்புக்கு ஒரு வடிவம் கிடையாது. மூர்த்தியாரை நினைந்து பார்த்தீங்கன்னா அவரும் அன்பின் வடிவம் தான். அப்போ என்ன அர்த்தம், நாயன்மார்கள் அனைவரும் அன்பினுடைய வடிவம்தான் என்பது நுட்பமான பொருள். எனவே இங்கே சொன்னார், மெய்ப்பத்தர்வார் பரிவுடையார். சிவனடியார்களிடத்து அன்புடையவர். யார்? விரண்மிண்டர். இப்போ இந்த 4 பாடலில் நமக்கு என்ன செய்தி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாட்டு சிறப்பை சொன்னார், 2வது பாடலில் நகரச் சிறப்பை சொன்னார், 3வது பாடலில் அந்த ஊரில் இருப்பவர்கள் வேத நெறியில் ஒழுக்கத்தில் தரை சிறந்து விளங்குபவர்கள் அப்படின்னு சொன்னார். 4வது பாடலில் இவர் வேளாண் குலத்தை சார்ந்தவர், சிவபெருமான் மீது பற்றுடையவர், அந்த பற்றின் காரணமாக மற்ற பற்றுகளெல்லாம் விட்டவர், உண்மையான அடியவரிடத்து அன்புடையவராக விளங்குகிறார், விரண்மிண்டர் என சொல்லப்பெறுகின்ற அடியவர்னர். அப்படிப்பட்டவர். அவருக்கு ஒரு கொள்கை இருந்தது. என்ன கொள்கை? அடுத்த பாடல் சொல்றார். நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. விரண்மிண்ட நாயனாருடைய வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடலில் ஒரு முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியார் கூட்டம் என்பது எத்தகையது என்பதை இந்த பாட்டில் தான் குறிப்பிடுகிறார் சேக்கிழார் பெருமான். இவர் எப்படிப்பட்டவர்? நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர். இறைவன் யார் அப்படின்னா நம்பர். இறைவனுக்கு தாங்க நம்பன்னு பேர். நம்பன் நாமம் நமச்சிவாயவே. ஏன்? நம் நம்பிக்கைக்கு உரியவன் நம்பன். ஆடவர்கள் சிறந்தவனுக்கு நம்பின்னு பேர். அவன் நம் நம்பிக்கைக்கு உரியவன். எனவே நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர். அதுக்கப்புறம் விரும்பி நலம் சிறந்த பதிகள். அதாவது சிவபெருமான் எங்கெல்லாம் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றாரோ
அந்த திருத்தலங்களை எல்லாம் சென்று வணங்க வேண்டும் என்கின்ற காதல் உடையவர் விரண்மிண்ட நாயனார். அதான் சொன்னார், விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு. அப்படி ஒரு கோயிலை போய் வணங்கினார்னா அந்த அன்பு என்ன ஆகுதுதான் அப்படியே அடுத்து படருதல்னாருங்க. இந்த படர்தல் என்பது நம்முடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ முல்லை கொடி வைத்திருப்போம், அந்த கொடி அப்படியே படர்ந்து படர்ந்து போகும். ஏதாவது ஒரு கொம்பு கிடச்சிதுன்னா அதை பிடித்து அப்படியே படரும். அப்படி அது முற்று பெறாமல் அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே, அதுக்கு பேர் தான் படர்தல் என்று பெயர். அதுபோல் இப்போ 2 கோயிலுக்கு போனார். எல்லா கோயிலுக்கு போனாலும் ஒரே சிவலிங்கம் தானுங்க. அது என்னங்க எங்கே போய் ஒவ்வொரு கோயிலாக போகணுமா? இருக்கிற சாமி கும்பிட்டு கம்முன்னு இருந்தால் போகுது. நாமளாக இருந்தால் அப்படித்தான் நினைப்போம். அது என்ன போய் அங்கே போய் பார்க்குறேன் இங்கே போய் பார்க்குறேன், அட இருக்கிற சாமி கும்பிட்டு கம்முன்னு இரியா நீ அப்படின்ட்டுருவாங்க. இங்கே என்ன அங்கே போனால் வேற மாதிரியா இருக்கிறார்? அதே சிவலிங்கம் தானே. ஒரே சிவலிங்கத்தை போய் ஊராக ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? இருக்கிற ஒரே ஊரில் பார்த்து கும்பிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவலிங்க திருமேனியை கண்டு வணங்க வணங்க அன்பு மிகும். அன்பு மிகும்போது என்ன ஆகுனா, ஒவ்வொரு ஊர்லேயும் பெருமான் எப்படி இருக்கிறான்னு போய் பார்க்கணுங்கிற காதல் வருங்க. அதனால தான் நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின்னர். தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார் அப்பர் சுவாமிகள். எனவே நாம் தேட வேண்டிய பொறுப்பு நம்முடையது, நாட வேண்டிய பொறுப்பு அவனுடையது. நீங்கள் தேடி வந்தால் அவன் நாடி வருவான் இல்லைங்களா? அப்போ அந்த தேடுதல் நம்முடைய வேலை அல்லவா? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று தேடுதல் நம்முடைய வேலை. அதனால் இங்கே சொன்னார், பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல். இந்த காதல் அப்படியே அடுத்தடுத்து படர்ந்து கொண்டே செல்லுகிற அன்புங்க. படரும் காதல் வழி செல்வார். அப்போ என்ன அர்த்தம்? செங்குன்றூரில் இருந்து இறைவனை வணங்கினார், அது அன்பு மிகுதி ஆயிற்று. அந்த அன்பின் காரணமாக பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போனார், அங்கே போய் வணங்கினார். அந்த அன்பு மேலும் வளர்ந்தது, அடுத்த ஊருக்கு போனார். இப்படியே ஒவ்வொரு ஊராக வணங்கிக்கிட்டே வந்தார். மீண்டும் எங்கே போகலை? செங்குன்றூருக்கு போகலை. இதாங்க விரண்மிண்டருடைய அன்பு. அடுத்தடுத்து தல யாத்திரையிலேயே தன் வாழ்நாளை கழித்து கொண்டார் விரண்மிண்டர் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அவ்வாறு படரும் காதல் வழி செல்வார். அந்த கோயிலுக்கு போய் வணங்கும்போது என்ன நெறியை பின்பற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வரி முழுமையாக காட்டுகிறார். முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முடைமை நீடு திருக்கூட்டத்து. நீங்கள் அதுக்கு பொருள் பார்க்கணுங்க. முதல்ல கூட்டம் அப்படின்னா என்ன? எல்லோரும் கூடுனா அதுக்கு பேர் கூட்டம் இல்லைங்களா? கூட்டம்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடும்போது கூட்டம். அப்படி தானே நம்ம சொல்கிறோம், இன்னைக்கு கூட்டம் நடந்தது அப்படிம்பாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் வந்திருப்பாங்க. கூட்டம் நடந்துச்சு அப்படிம்பாங்க. அதுவும் கூட்டம் தான். 1000 பேர் கூடினாலும் கூட்டம் தான், 1,00,000 பேர் கூடினாலும் கூட்டம் தான், கோடிக்கணக்கான பேர் கூடினாலும் அது கூட்டம் தான். எனவே கூடுகின்ற பொழுது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடுகின்ற பொழுது அது கூட்டம். சரி, இந்த கூட்டம் எங்கே இருக்கிறது? மனிதனிடத்து மட்டுமா இருக்கிறது? விலங்குகளிடத்தில் இருக்கிறது, பறவைகளிடத்தில் இருக்கிறது. விலங்குகள் கூட்டம் கூட்டமாக வாழுகிறது. யானை எப்பொழுதும் கூட்டமாக வாழும், மான்கள் கூட்டமாக வாழும், அதுவும் கூட்டமாக தான் இருக்குது. பறவைகள், சில பறவைகள் கூட்டமாக வாழுகின்றது மட்டுமல்ல, கண்டம் விட்டு கண்டம் மாறுகின்ற பொழுது கூட்டமாகவே மாறும். அதுவும் கூட்டம் இருக்கிறது. விலங்கின் கூட்டம் இருக்கிறது, பறவையின் கூட்டம் இருக்கிறது. அதுபோல் வேறு வகையாக உயர்திணையில் சொன்னீங்கன்னா ரசிகர் கூடுகின்ற பொழுது ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அரசியல்வாதிகள் கூடும்போது அரசியல் கூட்டம் இருக்கிறது, ஆன்மீகத்தை சார்ந்து சிந்திக்கும் போது ஆன்மீக கூட்டம் இருக்கிறது. இதெல்லாம் கூட்டம்தான். இந்த கூட்டமும் இங்கே சொல்லுகிற கூட்டமும் ஒன்றல்ல. அதை பிரித்து காட்டுவதுக்கு தான் ஒரு அடை போட்டார். இது திருக்கூட்டம்னர். கூட்டம்னா எல்லாரும் கூடுவது கூட்டம்தான், ஆனால் மற்ற கூட்டங்கள் வேறு. இது திருவாகிய சிவத்தை சிந்திக்கின்ற கூட்டம் என்பதனால இந்த கூட்டத்துக்கு திருக்கூட்டம் என்று பெயர். அந்த திருக்கூட்டம் எப்படி இருக்க வேண்டும்? நீடு திருக்கூட்டம். அது நீடுனா என்ன? எனக்கு முன் அடியார்கள் இருந்தார்கள்,
நான் இப்பொழுது அந்த நெறியை பின்பற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கு பின் இதோ அடுத்த தலைமுறை தயாராக இருக்கிறது. அதுக்கு பேர் தாங்க திருக்கூட்டம். எப்படி இருக்கணும்? வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்துன்னு சொன்னார் இல்லைங்களா? மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து ஒம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சை மீன். எவ்வாறு? வழி வழியாலாய். அந்த வழி வழியாக வருகிற அமைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் திருக்கூட்டம்னு பேர். ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்திருக்கிற காளான்கள் போல வந்துட்டோன்னு நினைக்கக்கூடாது. வேறு வகையா சொன்னீங்கன்னா, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவனன்றோ. அப்ப அந்த திருக்கூட்டம் எப்படி இருக்கணும்? வாழை அடி வாழை என, தான் வீழ்வதற்கு முன் தனக்குரிய ஒரு அடுத்த வாரிசை கொடுத்து விட்டு வீழ்கின்ற வாழை போல அடியார்கள் எப்படி இருக்கிறார்கள்? தன்னுடைய நிலை சாய்வதற்கு முன் அடுத்தவரை உருவாக்கி கொடுத்து விட்டு சாய்வது திருக்கூட்டத்தின் மரபுனர். அப்படிப்பட்ட நிலை இங்க எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே திருக்கூட்டம் எப்படிப்பட்டது? நீடு திருக்கூட்டம். இந்த நீடு என்பது நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும். அப்படி 3 காலத்துக்கு உரிய வண்ணமாக நீடு திருக்கூட்டம். எதிலுங்க நீண்டு இருக்கிறது? முறைமை நீடு திருக்கூட்டம். இதில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. எனவே அன்பு என்கின்ற ஒன்றை கொண்டு முறைமையால் வளர்ந்திருக்கக்கூடிய கூட்டம்தான் முறைமை நீடு திருக்கூட்டம்னர். அந்த முறைமை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், பெரும் தொண்டர், தொண்டர்னு சொன்னால் போதும், அந்த தொண்டருக்கு ஒரு அடை போட்டார். பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம்னர். தொண்டர் மாறுபாடு இல்லாதவர்கள் என்று பொருள். எதில்? இறைவன்மால் கொண்ட அன்பில் மாறுபாடு இல்லாதவர்கள் தான் தொண்டர்கள் என்று பெயர். எனவே பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம்னர். அந்த முறை பெரும் என்ற சொல்லுக்கு முன்னாடி ஒரு சொல்லு போட்டார். எதில் பெரியவர்கள்? அன்பில் பெரியவர்கள். அந்த தொண்டர் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, பெரும் தொண்டர். எதில் பெரியவங்க? இதுலையா? இல்லை, அன்பில் பெரியவர்கள்னர். அதனால் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம்னர். அன்புனா கூட அதில் கூட தலையன்பு, இடையன்பு, கடையன்புன்னு பிரிச்சிருவாங்க. ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிடுவாங்க? அன்பை பிரிக்கும்போது தலையன்பு, இடையன்பு, கடையன்புன்னு பிரிச்சிருவாங்க. இது எப்படிப்பட்ட அன்பு தெரியுங்களா? தலையாய அன்பு. அதனால முதிரும் அன்பு. இந்த இலை பூ காய் அப்படி சொல்ல, காய் அன்பெல்லாம் இல்லை, இலை போல அல்ல, அரும்பு போல அல்ல, இது கனிந்து இருக்கின்ற அன்புங்க. எனவே முதிரும் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம். இத்தனை சொல் திருக்கூட்டத்துக்கு அடை இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. சேக்கிழாரை தவிர வேறு ஒருவர் திருக்கூட்டத்துக்கு இவ்வளவு விரிந்த உரையை சொல்லலை. முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து அடியார்களை வணங்கிட்டு தான் ஆண்டவனை வணங்குவார். இப்போ இவர் எப்படிப்பட்டவன் கேட்டிங்கன்னா, சிவனடியாரை வணங்காமல் சிவபெருமானை வணங்க மாட்டாருங்க. இதுதான் விரண்மிண்ட நாயனார் கடைபிடித்து வந்த ஒழுக்கம். அதான் சொன்னார், முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர் முன் பரவும் அருள் பெற்றே. அந்த அடியார்களை வணங்கி அவங்க அருளை பெற்ற பிறகுதான் சிவபெருமானை போய் வணங்குவாராம். அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார். அப்போ எவ்வளவு உறுதிப்பாடும் எவ்வளவு அன்பும் இருக்குன்னு பாருங்க. இறைவன் மீது கொண்ட அன்பு வளர்ந்து முதிர்ந்து அவனுடைய அடியவர் பால் இருக்கிறது. அது எப்படிங்க? இறைவன் மீது கொண்ட அன்பு வளர்ந்து முதிர்ந்து அடியவர்கிட்ட இருக்குமாயா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. நீங்கள் உலகியில் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தந்தையர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது, அப்புறம் படிச்சுது, அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போனாங்க, அதுக்கப்புறம் ஒரு திருமணம் புரிந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ அந்த தாத்தாவின் அன்பு எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? பையனை காட்டிலும் தன்னுடைய பேரனிடத்தில் அதிகமாக இருக்கும். என் பேரனுங்க அப்படின்னு சொல்லுவது. ஏன்? பெயரை உடையவன் பெயரன் அல்லவா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மகன் மீது இல்லாத அன்பு இப்போ பேரனிடத்தில் இருக்கும். மகன் இல்லாமல் அந்த பேரன் இல்லை,
மகன் மீது கொண்ட அன்புதான் வளர்ந்து முதிர்ந்து பெயரன் மீது இருக்கிறது. அது மாதிரி சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு அன்பு வளர்ந்து முதிருகின்ற பொழுது அந்த அன்பு சிவனடியார்பால் போய் நின்றுடுங்க. இதுதான் முதிர்ச்சியினுடைய அடையாளம். எனவே தான் நம்முடைய நாயன்மார்களும் சமயாச்சாரியார்களும் சிவபெருமானை மட்டும் வணங்காமல் அவனுடைய அடியவர்களையும் வணங்கி இருக்கிறார்கள். அதனால தான் மெய்கண்ட சாத்திரம் அடியார் வழிபாட்டை மறவாது செய்ய வேண்டும், எந்த ஞானியாக இருந்தாலும் அடியவர் வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பது எதனால் என்று சொன்னார். அதுதான் அன்பினுடைய முதிர்ச்சி என்பதை மெய்கண்ட சாத்திரம் நமக்கு உணர்த்துகிறது. இதெல்லாம் நம்ம விளங்கி கொள்ளலைன்னா என்ன நினச்சிடுவோம், அடியாரை வணங்காமல் கூட போயிடுவோம். நேற்று வரைக்கும் அப்படி போயிருக்கலாம். ஆனால் இன்று நாம் நினைவு கொள்ள வேண்டும், அடியவர்களை அந்த திருவேடத்தை வணங்குவது அன்பினுடைய முதிர்ச்சி என்பதை நினைவிற் கொள்ள வேண்டும். நம்ம இன்னும் வணங்கலைன்னு என்ன அர்த்தம், நம்ம அன்பு இன்னும் முதிரவில்லை என்ற அர்த்தம். முதிர்கின்ற காலம் வரும்போது நாமளும் வணங்குவோம். அதனால தான் பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆலாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் வணங்குமா போல் மொய்த்து நீல். அந்த அந்த பயிர்களெல்லாம் வளர்ந்து முதிர்ந்து தலை சாய்ந்திருந்தது. எங்க சோழ நாட்டில் பயிர்கள் கூட சிவனடியார் போல தலை சாய்த்து நின்றது என்று சேக்கிழார் பெருமான் நூல் தொடங்கும் போது காட்டினார் அல்லவா. அதாங்க அன்பினுடைய முதிர்ச்சி, தலை சாய்ந்து இருக்கும். அன்பு முதிராத பொழுது தலை சாய்தல் கிடையாது. வணங்க தலை வைத்து வாழ்கடல்கள் வாழ்த்த வைத்து தலை வணங்குவது அன்பின் முதிர்ச்சி. இதுதான் நம் சைவம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி. அதுதான். அதனால் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம் எதிர்முன் பரவும் அருள் பெற்றே இறைவர் பாதம் தொழப்பெற்றார். எந்த ஊருக்கு போனாலும் சிவனடியாரை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வணங்க போவாருங்க. இதுதான் மெய்ப்பொருள் நாயனார் கடைபிடித்து வந்த வழிபாட்டு முறை. இப்படியே ஒவ்வொரு ஊராக அப்படியே போகிறார். செங்குன்றூரில் புறப்பட்டவர் ஒவ்வொரு ஊராக சென்று அடியார்களை வணங்கி அதன் பிறகு இறைவனை வணங்கி கொண்டு வருகிறார். இப்படி வருகிற நிலையில் என்னாச்சினர், பொன்தாள் அருவி மலை நாடு கடந்து கடல் சூழ் புவி எங்கும் சென்று ஆள் உடையார் அடியவர்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தாள் மேறு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதிகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்று இல்லாதார். விரமிண்ட நாயனார் தன்னுடைய நாடாகிய மலை நாட்டிலே இருந்து புறப்பட்டு எங்கெல்லாம் இறைவர் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த தலங்களெல்லாம் வணங்கி கொண்டு வருகிறாராம். எங்க புவியெங்கும், இந்த மண்ணுலகத்தில் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ அதையெல்லாம் சென்று தொழ வேண்டும் என்று கருதி சென்று ஆள் உடையார் அடியவர்த்தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி, அடியாரை வணங்கிய பிறகு ஆண்டவரை வணங்குவது என்பது உறுதிப்பாடுடைய அன்புனார். திண்மை உறுதியை குறிப்பது. அதை தான் மட்டும் செய்யாமல் தன் கண்ணில் படுபவர்களையும் செய்ய வைப்பாருங்க. இதுதான் விரண்மிண்டருடைய வீரம். இப்போ நாம் தான் எப்படின்னா நம்மளவில் இருப்போம். நம்ம கோயிலுக்கு போகிறோம், திருநீர் கொடுத்தாங்க, அதை வாங்கி நெற்றி நிறைய பூசிக்குவோம். நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் திருநீரை வாங்கினார், இப்படின்னு வாங்கினார், இப்படின்னு வச்சார், அப்படின்னு வச்சுட்டு அப்படின்னு ஊதுனார். நாமளாக அவன் எதுக்கியா வம்பு, அவன் என்ன பண்ணால் நமக்கு என்ன அப்படின்னு நாமளாக இருந்தால் வந்துடுவோம். விரண்மிண்டராக இருந்தால் என்ன பண்ணிப்பார், அப்படியே கையை பிடிச்சோம் மொத்தம் நெத்தியில் பூசியா. முதல்ல நெத்தியில் பூசலாம், என் கையில் வாங்கினேன் அப்படி என்ன பண்ணுவார், தான் பூசுவது இல்லாமல் மற்றவரையும் பூச வைப்பார். அதுக்கு பேர் தான் திண்மை ஒழுக்க நடை செலுத்துதல். நாம் அப்படி செய்வது வழக்கம் இல்லை. இப்போ இவர் வருவார், அடியாரை வணங்கிட்டு கோயிலுக்கு போவார். அவர் கண்ணில் எந்த அடியவராவது வந்தால் அங்கே இருக்கிற அடியாரை வணங்கிட்டு போகணும். வணங்காமல் போனாங்கன்னு வச்சுக்க என்ன பண்ணுவார், வாயாங்க, யார் யா நீ, நான் சிவனடியார், இங்கே இருக்கோம்லாம் யார், சிவனடியார், இவன் கும்பிடாமல் நீ உள்ளே போகிற, முதல் கும்பிடுவீங்களா அப்படிம்பார். இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும், அவருடைய நாடு சேர நாடு, அவர் இருக்கிற ஊர் எங்கே, அங்கே இருந்துக்கிட்டு போகிற ஊரில் அப்படி செய்யணும்னா முடியுமாயா, முடியாது. ஆனால் செய்திருக்கிறார். எதனால், எப்பற்றினையும் அற எறிவார் சிவனார் செய்ய கடல் பற்றியவர்.
சிவபெருமானுடைய திருவடியை பற்றிய வீரம் இருந்ததுனால எந்த ஊர் இருந்தால் எனக்கு என்னையா, எங்கள் பெருமான் இருக்கிறார், என்னை காப்பதுக்கு யார் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. எனவே அடியாரை வணங்காமல் யாரும் உள்ளே செல்லக்கூடாது. யார்? அடியார்கள். பொதுமக்கள் எப்படி போனாலும் கவலைப்பட மாட்டார். சிவனடியாராக இருக்கக்கூடிய ஒருவர் சிவனடியாரை வணங்காமல் கோயிலுக்கு போனால் விட மாட்டாருங்க. இதுக்கு எவ்வளவு வீரம் இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதான் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி ஒவ்வொரு ஊராக வந்தவர் எங்கே வந்தார்? இந்த வைதீக தேர், இந்த முப்புறத்தை எரித்த வரலாற்றை அப்படி போகிற போக்குல சொல்லுகிறார். மேரு மலையை வில்லாக கொண்டு இந்த தேவர் முதலானவர்களெல்லாம் தேராக நின்று முப்புறத்தை எரிக்க புறப்பட்டார் இல்லையா? அதான் வந்தாள் மேரு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதீக தேர் நின்றார். மேலே போனாருன்னு சொல்லலீங்க, ஏன் அதை உடஞ்சி போச்சே. இவர் போய் மேலே ஏறினார். அச்சு முறிந்ததென்று உந்தி வர, ஐயோ தேர் என்னையாது போச்சே அப்படின்னு எல்லாம் கதறினாங்க. ஐயா நம்ம இதை வச்சுக்கிட்டு தானே முப்புறத்தை எரிக்கிறன்னு சிவருமான் புறப்பட்டாரு, காலை வச்ச உடனே தேர் உடஞ்சி போச்சே, நம்ம கதி அதோ கதி தான் தேவர்கள் நினைச்சாங்களாம். ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த முப்புறம் என்பது எரிந்து போயிற்றுனர். அப்போ மணிவாசகர் அதை காட்டுவது போல இங்கே நின்றார். அந்த மேலே ஏறி நின்றாரை ஒளி அந்த தேர்லாம் போகலை. அந்த நின்றவர் தான் இங்கே இருக்கிறார். எங்கே? திருவாரூரில் இருக்கிறவர் அவர் தாங்க. அதான் அப்பர் சாமி சொன்னார், முப்புறத்தை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டனாலேனார். இந்த சிவபெருமான் திருவாரூருக்கு எப்பங்க வந்தார்? ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவர் இந்த முப்புறத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருப்பாரா? இல்லைங்களே, பின்ன வந்த மாதிரி தெரியுது. பின்னையா வந்திருக்கிறாரு? உண்மையாலுமா? இல்லைங்க, முன்ன வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன் காலம் சொல்ல முடியலையா? முப்புறத்தை எரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. எனவே வைதிகத்தேர் நின்றார், இருந்தார் என்பதுக்கு என்ன அர்த்தம்ங்க? அமர்ந்த அரசு அல்லவா, ஆரூர் அமர்ந்த அரசு. எனவே நின்றார், இருந்த, திருவாரூர் பணிந்தார். யார்? நிகர் ஒன்று இல்லாதார். நிகர் ஒன்று இல்லாதவர் யார்? விரண்மிண்ட நாயனார். அவருக்கு நிகராக இன்னொருவர் கிடையாது. அப்படிப்பட்ட விரண்மிண்ட நாயனார் திருவாரூருக்கு வந்து தேவாசிரியனாம் திருக்காவணத்தை வணங்கி புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி திருக்காவணத்தில் வந்து விற்றிருக்கிறார். அடியாரை வணங்கிட்டு இறைவனை வணங்கிட்டு மீண்டும் திருக்காவணத்தில் வந்து தொண்டரோடு கலந்து நிற்கிறார். அப்போ தான் பறவையாருடைய திருமணத்தை முடித்து கொண்டு நம்பி ஆரூரர், அதாவது முதல் நாள் திருமணம், அடுத்த நாள் காலை அப்படியே அந்த சிவானந்தத்தில் வரார். நீங்கள் வேறு ஆனந்தத்தை வரன்னு நினச்சிடக்கூடாது. சிவானந்தத்தில் அப்படியே வரார். பெருமானை காணணுங்கிற மகிழ்ச்சியில் அப்படியே நம்பி ஆரூரர் வருகிறார். அதெல்லாம் நம்ம முன்னே விரிவாக பார்த்துட்டோம். அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே நுழைந்தாரோ இல்லையோ, அந்த அப்படியே வடக்கு பக்கம் பார்த்தாரு, பெரும் கூட்டம் கூடி இருக்கிறது. முதிர்ந்த அன்புடைய தொண்டர்கள் பலரும் இருப்பதை பார்த்த உடனே நம்பி ஆரூரருக்கு என்ன தோணுச்சு? இன்னைக்கு பெரிய அடியவர்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறார்கள், நம்ம அடியாராக இருந்தால் பக்கத்தில் போயிருக்கலாம். இது பெரிய பெரிய அன்புடைய தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் வணங்குற காலம், அவங்களுக்கு பணிந்து நிற்கக்கூடிய காலம். பெருமானே என்னைக்குப்பா கொடுக்க போகிற அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகலிங்க. கோபுரத்தில் நுழைந்தவர் வடக்கு பக்கமாக அந்த திருக்காவணத்தை நெருங்காமல் என்ன பண்ணார்? தெற்கு பக்கமாக ஒரு ஓரமாக ஒதுங்கி போகிறார். அப்படி அவர் ஒதுங்கி போகிற நேரம் அங்கே இருக்கிற இவரை பார்த்துட்டார். அதான் சொல்கிறார், திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொலிந்து மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும். அந்த ஒருவாறு என்பதை சொல்ல நீங்கள் பார்க்கணும். அப்படியே ஒரு அச்சம் கொண்டு, தொண்டர்களை நெருங்குவதற்கு கொண்ட அச்சம் காரணமாக வரலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா என்கிற தயக்கங்கள் கடந்து பெருமான காணனும் வந்தாச்சு. அப்படியே ஒருவாறு ஒதுங்கி போகிறாராம். இப்போ நம்ம சொல்லுவோம், சில நேரங்களில் மனசுக்குள்ளே சில செய்தி இருக்கும், சொல்லலாமா வேண்டாமா, சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்போம். சொல்லலான்னு இங்கே வரைக்கும் வந்துடும், அப்புறம் வேண்டாம் அப்படி நிறுத்திடுவோம். நம்மளை
பார்க்குறவர் சொல்ல என்னமோ சொல்ல வரீங்களே, என்ன இல்லைங்க ஒன்றும் இல்லை, இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு தடுத்துக்கிட்டே இருப்போம். அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் நான் ஒன்று தோணுது சொல்லலாங்களா, சொல்லுங்க அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் ஒருவாறு சொல்லிட்டேனுங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, தோணுன உடனே சொல்லலை, சொல்லலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணி படாத பாடுபட்டு இப்போத்தானுங்க அந்த வார்த்தை தட்டு தடுமாறி வந்திருக்குது வெளியில். அதுக்கு பேர் ஒருவாறு சொல்லிட்டேன். அது மாதிரி நம்பி ஆரூரர் எப்படி போகிறாருங்க, கம்பீரமாக அப்படி போகலை, அப்படியே ஒருவாறு ஒதுங்கி போகிறார். ஏன், அங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால். நீங்கள் அப்படியே தடுத்தாட்டு கொண்ட புராணம் பார்த்தீங்கன்னா, கண்ணுதல் கோயில் தேவாசிரியனாம் திரு காவனத்து விண்ணவர் ஒளிய மண்மேல் மிக்க சீர் அடியார்கள் எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னாள் என்று பரமதாள் பரவி சென்றார். மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு பெரும் தொண்டர்கள் பலரும் வருகை இருந்திருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் நான் சென்று அடியேன் என்று வணங்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது பெருமானே, ஆனால் அந்த தகுதி எனக்கு இல்லை என்று கருதி அப்படியே ஒருவாறு ஒதுங்கி போறாராம். இந்த ரெண்டையும் இணைத்து பார்த்தீங்கன்னா தான் சுந்தரர் வணங்கி சென்றாரா வணங்காம சென்றாரா என்பது நமக்கு விளங்கும். உள்ளத்தின்கண் வணங்கினார், புறத்தே வணங்கலை. புறத்தே யாரை வணங்கிட்டு போறாரு, பரமதாள் பரவி. அப்போ என்ன அர்த்தம், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தானே இவங்க கூப்பிடுவாங்க நம்மளை, இவங்களை பார்க்காமலேயே பெருமானை பார்க்கறது போல பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டாராம் உள்ளுக்குள்ளே. இவர் உள்ளே போக போக அவர் பார்த்துட்டாருங்க. இவர் அடியாரை பார்க்காமல் போவதை விரண்மிண்டர் பார்த்துட்டார். அதான் இங்கே சொல்லுகிறார், ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன். அந்த ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டர் என்ற சொல்ல நீங்கள் நல்லா உள்வாங்கி கொள்ள வேண்டும். எனவே அந்த தொண்டர்களை கண்டு அன்பின் காரணமாக அப்படியே ஒருவாறு ஒதுங்கி செல்வதை கண்டு இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, யாரியா அவர்னார். ஐயா அவங்க தான் எங்கள் திருக்கூட்டத்தினுடைய தலைவர்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, சிவபெருமானுடைய தோழருங்க, நாங்கள் அவரை தம்பிரான் தோழர் என்று சொல்லுவோம். ஓ, அதனால தான் சிவனடியாரை கும்பிடாமல் போகிறாராயா, உங்கள் தலைவரை இந்த நிமிடம் இந்த திருக்கூட்டத்திலிருந்து நீக்கிறன்னார். நினச்சி பாருங்க, எந்த உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா, ஒரு கட்சியில் இருக்கிற தலைவரை கட்சியை சேராத ஒருத்தர் நீக்கிறன்னா நடக்குமா என்ன, நடக்கவே நடக்காது. இங்கே என்ன நடக்குது பாருங்க, தொண்டராகிய அவர் திருவாரூருக்கு வந்து அந்த திருக்கூட்டத்தின் தலைவரை இவர் நீக்கிறங்கிறார். எல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. தொண்டர்கள்லாம் ஆடி போயிட்டாங்க. என்னையா இப்படி இருக்கிறார் இவர், சுந்தரரை போய் நீக்குகிறேன்கிறாரேன்னு நினச்சி அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள்ள அடுத்த வார்த்தை போட்டார், இதுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கிற உள்ள இருக்கிற புற்றிடம் கொண்ட பெருமான் அவரையும் நீக்கிறேயான்னார். சிவபெருமானையே நீக்க முடியுமாயா, நினச்சி பாருங்க. அப்படி நீக்குகின்ற வீரம் யாருக்கு இருந்தது, சிவனடியார்களுக்கு தாங்க இருந்துச்சு. உலக வரலாற்றிலேயே எங்கும் பார்க்க முடியாத ஒரு அற்புதம் விரண்மிண்டரிடத்தில் தான் காணப்படுகிறது. தான் வழிபாடு செய்கின்ற தெய்வம் சிவபெருமான், அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் தொண்டரை வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த தலைவனை இப்போ என்ன செய்துட்டாரு, சிவபெருமானும் புறகுனாருங்க. அடுத்து சொல்றார் பாருங்க, மறுவா நின்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்து அணையாது ஒருவாறு ஒதுங்கும் வன்தொண்டன் புறகு என்று உரைப்ப. இவர் எதனாலங்க இப்படி சொன்னார் அப்படின்னா, சிவனருளால் சொன்னாருங்க. இது முனைப்பில் சொன்னதல்ல, இறைவன் அவர் அறிவில் நின்று உணர்த்தியதுனால சொன்னாராம். ஏன், அவன் உணர்த்தினா தானே சொல்ல முடியும். ஏன், சுந்தரருடைய அவதார நோக்கமே இந்த திருத்தொண்ட தொகை தான். அதுக்கு இவரைத்தான் காரணமாக பயன்படுத்த போகிறார் இறைவர். எனவே சிவன் அருளால் இவ்வாறு சொல்ல, பெருகா நின்ற பெரும் பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். இதை விட வேற என்ன பேருங்க வேண்டும்? அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் கிடைப்பதற்கு காரணமானவர் என்பதை விட வேறு என்ன பேர் வேண்டும்? மற்றும் பெற நின்றார். இப்போ அவர் பெற்ற பெரும் பேறு பெற்றார். இதை விட வேறு என்ன பேரு நமக்கு வேண்டும் என்று சொன்னார்.
இப்படி சொன்ன அடுத்த பாட்டு சொல்ல பாருங்க. சேனார் மேரு சிலை வளைத்த சிவனார் அடியார் கூட்டம் பேனாது ஏகும் ஊரனுக்கும் பிரானாம் தம்மை பிறை சூடி பூனார் அறவும் புனைந்தார்க்கும் புறகு. சுந்தரரும் புறகு, பிறை சூடி இருக்கிற பெருமானும் புறகு. எனவே பிரானாம் தன்மை பிறை சூடி பூனார் அறவும் புனைந்தார்க்கும் புறகு என்று உரைப்ப மற்றவர்வால் கோணா அருளை பெற்றார் மற்று இனி யார் பெருமை கூறுவார். இந்த சொல்ல கோணா அருளை பெற்றாராம். இந்த சொல் சொன்னதுனால இப்போ என்ன நடத்து, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் நின்றுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க உங்களையே நான் இந்த இயக்கத்திலிருந்து நீக்குகிறேன்னு சொன்னேன், அடுத்த நிமிடம் என்ன ஆகுங்க, அவரே நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடுவார். இல்லைன்னா அவர் மீது அபிமானம் உடைய தொண்டர்கள் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. ஐயா எங்கள் தலைவரையே நீ எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு ஏதோ நடக்கும். இதான உலகியல் நிலை. சிவபெருமானை எதிர்த்து சொல்லுகிறார். என்னையா கிடைச்சிது அவருக்கு? அருள் கிடைச்சதுங்கன்னார். என்ன அருள் கிடைச்சது? கோணா அருளை பெற்றார். சிவபெருமானுடைய பெரும் கருணையை அவர் பெற்றார். கோணா அருள் என்பதற்கு எந்த காலத்தும் வளைதல் இல்லாது, அதாவது எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் கோடுதல் இல்லாத திருவருள். அந்த திருவருள் தான் கோணா அருள் என்று குறிப்பிடுகிறார். எஞ்ஞான்றும் எவ்விடத்தும், எந்த காலத்தும் எந்த இடத்திலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய திருவருளை அவர் பெற்றாராம். எதனால்? சுந்தரரையும் இறைவனையும் புறகு என்று சொன்னதுனால தண்டனை பெறலிங்க, மறந்துடக்கூடாது. அவர் தண்டனை பெற்றாரா? இல்லை, அருள் பெற்றார். ஏன்? சிவன் அருளால் சொன்னதுனால. தன்முனைப்பில் சொல்லியிருந்தார்னா நிச்சயமாக தண்டனை தான் கிடைச்சிருக்கும். அவர் தன்முனைப்பில் சொல்லலை, சிவபெருமான் அருளால் சொன்னார். எனவே அவர் என்ன பெற்றார்? தண்டனை பெறவில்லை, அருள் பெற்றார்னர். எனவே கோணா அருளை பெற்றார். மற்ற இனி யார் பெருமை கூறுவார். இந்த சொல்ல இனி யாருங்க இவருடைய பெருமையை சொல்வது அப்படின்னு வச்சுக்கலாம். மற்ற இனியார், இவர் யார்? இனியவர். இனியார் பெருமை கூறுவார். எனவே அப்படி சொல்லுகிறார். இப்போ இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் மீண்டும் தடுத்தாண்டு கொண்ட புராணத்துக்கு வரணும். நம்பி ஆரூரர் அப்படியே ஒருவாறு ஒதுங்கி உள்ளே போனார். போய் விழுந்து வணங்கும்போது சிவபெருமான் முன்னே நின்றார். அப்போ தான் ஒரு 4 பாட்டில் சொன்னார். என்னென்னு? பெருமானே என் தரத்தும் எதிர் நின்றன, ஞாலமுய்ய மன்றுள் ஆடின, காலன் மால ஆறுயிர் கருத்தன, சீலமாக செங்கை வருட சிவந்தன அப்படின்னு இறைவன் திருவடியை ஒரு 4 பாட்டில் சொல்லியிருப்பார். சிவந்தன, கருத்தன, நின்றன, ஆடின என்று எல்லாம் சொல்லியது. பூதநாத நின் புண்டரிக பதம், பெருமானே உன் திருவடி இதெல்லாம் அந்த திருவடி என் தரத்தும். சுந்தரர் என்ன நினைக்கிறாராம்? என்னை போல தகுதியில்லாதவன்பாலும் முன்னே நிற்கிறதே பெருமானே. எதன் பொருட்டு? ஏதமானவை தீர்க்க இசைந்தன, என்னுடைய குற்றமெல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக என் முன்னே நிற்பது இந்த திருவடி அல்லவா என்று சிக்கனை பிடிச்சாருங்க திருவடியை. சிவபெருமான் சொன்னார், நம்பி நீ சென்று அடியார்களை பணிந்து பாடுனார். எனக்கு என்ன சாமி தெரியுனார். ஒரே நிமிடத்தில் நாயன்மார்கள் வரலாற்றை முழுக்க சிவபெருமான் நம்பி ஆரூரருக்கு சொல்ல, அதை உணர்ந்து கொண்ட பிறகு நீ போய் பாடுனார். அப்பவே சொன்னார் சுந்தரர். என்ன சொன்னார் தெரியுங்களா? பெருமானே நீங்கள் அடியாரை பாடு என்று சொன்னதுனால ஏதம் தீர் நெறியை பெற்றேன். இதெல்லாம் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முன்னையே நம்ம பார்த்தது. குற்றம் தீருவதற்கான வழியை நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ குற்றம் தீருகிற வழி எது? நாயன்மார்களை வணங்குவதே குற்றம் தீருவதற்கான வழி. எனவே ஏதம் தீர் நெறியை இங்கு நான் பெற்றேன். ஆனால் ஒன்று என்ன, நீங்கள் தான் சொன்னீங்க, இந்த அடியார்கள் யார் தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. சாமி, ஏற்கனவே நான் பயந்து போய்த்தான் ஒருவாறு ஒதுங்கி வந்தேன்.
நீங்கள் வேற இத்தனை பெருமை உடையவர்னு அடியார் சொன்ன பிறகு நான் எப்படியா போய் பாடுவேன்னார். நான் யார், அதற்கு நான் யார் என் சொல்லி பாடுவேன் என்று மீண்டும் சிவபெருமான வணங்கினார். அப்போ தான் தொல்லை மால் வரை பயந்த தூயாள் தன் இடப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகு உய்ய மறை அளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார். சாமி என்ன சொன்னார்? நான் எடுத்து தரையா, அடி எடுத்து தரேன். என்னை பாடுவதற்கு பித்தன் என்று சொன்னது போல நீ அடியாரை பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று நான் அடியெடுத்து கொடுக்க நீ சென்று பாடினார். இறைவன் சொன்ன வாக்கை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்தார். அப்படியே திருக்கூட்டத்தை பார்த்தார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேர தாழ்ந்து எழுந்து அருகு சென்று நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனி தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்வார். திருக்காவணத்தின் முன்பு வந்து விழுந்து வணங்கி, எப்படி பலமுறையால் வணங்கி, பல வகையால் வணங்கி நின்று அப்படியே ஒவ்வொரு நாயன்மார் பேரை சொல்லி சொல்லி வணங்கினாராம் நம்பி ஆரூரர். இப்போ அந்த பாட்டு பாடிட்டாருங்க. இப்போ கோவித்து கொண்டார். இறைவன் முன்னே வந்து நின்றார். அவர் அருள் செய்த பிறகு வந்து பதிகம் பாடிட்டார். பாடி முடித்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு என்ன காட்டுறார் பாருங்க. அடுத்த பாட்டு பாருங்க. இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தின் சிறப்பை நமக்கு சேக்கிழார் காட்டுகின்ற அற்புதமான ஒரு இடம் 9வது பாட்டு. நீங்கள் சேக்கிழார் வாக்கில் ஒரு நுட்பத்தை நீங்கள் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பதிகத்தை பற்றி ஒரு இடத்தில் குறித்தால் மற்றொரு இடத்தில் அந்த பதிகத்தை பற்றிய குறிப்பை சேக்கிழார் வழங்குவது இல்லை. நீங்கள் ரொம்பவும் அரிதிலும் அரிதுங்க. ஏதாவது 1-2 சில குறிப்புகள் மட்டும்தான் காணப்பெறும். இந்த போகமாத்த புன்முனையாள் என்கிற பதிகம் பாடப்பட்டதையும் சொல்லியிருக்கிறாரு. மதுரையில் நெருப்பில் போடும்போது அதுதான் வந்துச்சு. அப்போ ஒரு தடவை சொல்லுவார். அதை நினைவுபடுத்தி கொண்டு மீண்டும் நல்லாற்று பெருமானை வணங்கும் போது அந்த உணர்வோடு அந்த பதிகத்தை பாடுவார். இந்த இடம் உண்டு. இன்னொன்று இடம் என்ன? திருஞான சம்பந்த பெருமான் தோருடைய செவியன் என்ற பதிகம் பாடினார் என்கிற இடம் ஒன்று. அதே செய்தியை அடியார் பெருமக்கள் திருநாவுக்கரசருக்கு எடுத்து சொன்னார்கள். அதை சொல்லும்போது ஒரு இடம் காட்டுவார். 2 இடம்தான். ஆனால் இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தை சேக்கிழார் குறித்திருக்கின்ற இடம் எத்தனை என்பதை உங்களிடத்திலேயே நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்படியே முதல் பாட்டிலேருந்து படிச்சுட்டே வாங்க. எத்துணை இடங்களில் சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தை குறிக்கின்றார். ஒன்று சொல்லணும்னா முன்னையே சொன்னார். எங்க திருமலை சிறப்பிலேயே சொன்னார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர. திருமலை சிறப்பில் திருத்தொண்ட தொகைன்னு குறித்திருக்கிறார். 1 அதிலிருந்து எத்தனை வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடம் 1. இதுக்கு முன்னாடி நம்ம சுந்தரர் பாடினார்னு ஒரு இடம் உண்டு இல்லையா? அதுக்கிடையில இடம் உண்டு. நீங்கள் தான் குறிக்க வேண்டும். எத்துணை முறை சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்தை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மகிழ்கிறார் அப்படின்னா இந்த பதிகம் எவ்வளவு உயிரூட்டமுடைய நமக்கு சிவனடியார்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பதிகத்தை உயிர் மூச்சாக கருதி நாளும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் சேக்கிழார் பெருமானுடைய உள்ள கிடக்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் திரும்ப திரும்ப ஒன்று சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? வலியுறுத்தற் பொருட்டு. ஒரு சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறது என்றால் அது வலியுறுத்தல் பொருட்டு. திருத்தொண்ட தொகை சொல்லாத நாள் சிவனடியாருடைய வாழ்நாளில் ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க. அந்த உறுதிப்பாடு வரணும். இன்னைக்கு திருத்தொண்ட தொகை சொல்லிட்டோமா அப்புறம் தான் சாப்பிடணும். இன்னைக்கு அந்த பதிகம் பாடலையா சாப்பிடக்கூடாது. அப்படி ஒரு உறுதிப்பாடு வந்தால் சிவபெருமான் மீது நமக்கு அன்பு வளரும், அடியார் மாட்டு அன்பு வளரும். நாம் ஆரூரில் இருக்கிற இறைவனுக்கு அன்பராகி விடலாம். இதுக்கு ஒரு அருமையான சான்று இந்த இடத்துல காட்டுகிறார் பாருங்க. அந்த ஒரு பதிகத்துக்கு எத்தனை இடங்களில் சிறப்பு செய்திருக்கிறார். அவர் செய்த சிறப்புகளிலேயே சிறந்த ஒரு இடம் இந்த 9வது பாட்டு.
ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன் பாட செழு மறைகள் ஓலம் இடமும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் ஆர். என்ன சொல்றாரு? இந்த ஒரு பதிகத்தை நாம் பாராயணம் செய்தால் 3 வகையான பயன் விளையும். ஒன்று, இந்த உலக மக்கள் உய்வார்கள். எனவே ஞாலம் உய்ய. ரெண்டாவது, நாம் உய்ய. உலகமும் உய்யும், நாமும் உய்வோம். உலகம் நாம் மட்டும் உய்ந்தா போதுமாயா? இல்லை, சைவ நன்னெறியும் உய்தல் வேண்டும். இந்த 3 பயன் ஒரே பதிகத்துக்கு உண்டு. நீங்கள் மற்ற பதிகெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பயன் தான் சொல்ல, பாவம் பறையுமே. பதிகத்தை படித்தா 10வது பாடல், பாடல் 10 பாட வல்லார் பாவம் பறையும், பாவமெல்லாம் இல்லாமல் போகும், ஒரு பயன்தான். இன்னும் சில பதிகம், இம்மைக்கும் மறுமைக்கும் வருத்தம் வந்து அடையாவே, இம்மை பயன் மறுமை பயன் 2 பயன் கிடைக்கும். ஆனால் இந்த பதிகம் படித்தா 3 வகையான பயன். நாம் உய்கிறோம், சைவ நெறி உய்கிறது, இந்த உலகம் உய்யும். எனவே உலகம் உய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? திருத்தொண்ட தொகை பதிகம் பாடப்பட வேண்டும். நாம் உய்ய வேண்டும் என்றால் திருத்தொண்ட தொகை பாட வேண்டும். சைவ நன்னெறி உய்ய வேண்டும் என்றால் எங்கெல்லாம் அடியார் கூட்டம் கூட்டப்படுகிறதோ அந்த கூட்டத்தில் திருத்தொண்ட தொகை என்பது கண்டிப்பாக சொன்னால் அந்த கூட்டம் உய்யும். இதை சொல்பவர் சேக்கிழார் பெருமான். எனவே ஞாலம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட. இந்த பெருமான் நம்பி ஆரூரை இந்த தொகை பாடுறாராம். பாட இறைவன் எங்கேயா இருக்கிறார்? இறைவன் எங்கு இருக்கிறான் என்கிற கேள்விக்கு அற்புதமான பதிலை சேக்கிழார் குறித்திருக்கிறார் அடுத்த வரியில. செழு மறைகள் ஓலம் இடவும். வேதம் இறைவனை தேடுகிறது, செழு மறை ஓலம் இடுகிறது. நம்ம இயற்பகை வரலாற்றிலேயே பார்த்தோம், அவருடைய வரலாற்றிலே இயற்பகை முனிவா ஓலம், இண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம். ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். யாரு? மயக்கரு மறைகள் ஓலிட்டு மால் அயன் தேடன் என்றான். மறையும் மாலும் அயனும் தேட நின்ற பெருமான் தான் இயற்பகையை பார்த்து இயற்பகை முனிவா அப்படின்னு அவர் ஓலமிட்டாரா. அதான் இங்க சொன்னார், ஓலம் இடவும் செழு மறைகள் ஓலம் இடவும் உணர்வறியார். வேதம் இறைவனை உணர முடியாது இருக்கிறது. அந்த வேதம் உணர முடியாத இறைவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? தொண்டர் உடனாம் உள்ளது என்றால். நாம் இங்கே ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா நிச்சயமா ஒரு இருக்கையில் சிவபெருமான் உட்கார்ந்துருப்பார். இந்த இருக்கையில் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஏன்? அவரை காணுகிற அருள்கண் நமக்கு இல்லை. அருள்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. நாமெல்லாம் அல்லாதாரா இருப்பதனால சிவபெருமான் நமக்கு தெரியலிங்க. உங்களை அறியாமல் உங்கள் பக்கத்து சீட்லேயே சிவபெருமான் உட்கார்ந்துருப்பார், நமக்கு தெரியாது. இது சொல்பவர் யாரு? சேக்கிழார் பெருமான். அடியார் உடனாம் உளது என்றால் யாரு? செழு மறைகள் ஓலம் இடமும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார்? விடை என்ன தெரியுங்களா? ஒருத்தரும் இல்லை என்பதே விடை. அடியார் பெருமை அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் எங்கும் இல்லை. அறிந்தவர் யாரு? ஒரே ஒரு ஆள் தான், அது சிவபெருமான் தான். அது எங்க இருக்கு தெரியுங்களா? நம்முடைய சாத்திர நூல்ல ஒரு நூல் சொல்லுகிறது, கண்ணப்பர் அன்பை கண்ணப்பர் அறிவார், காலத்தியார் அறிவார். செலுத்தியவருக்கும் பெற்றவருக்கும் அங்கே தெரியும், வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அந்த அன்பு தெரியாது. எனவே நாயன்மார்கள் அன்பு எத்தகைது என்பதை பெற்றவனாகி சிவபெருமான் அறிவான். நாயன்மார்கள் அன்பு எத்தகைது என்பதை நாயன்மார்கள் அறிவார்கள். வேற யாரும் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. நாமெல்லாம் சும்மா படித்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எனவே ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்பது வினா. அதற்கு விடை ஒருவரும் இல்லை என்பதே விடை. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த பதிகம் பாடினார்.
அதனால் இவர் என்னாச்சு, அடியார் கூட்டத்தில் நடுவில் இருக்கிற பேரு பெற்றார் சுந்தரமூர்த்தி சாமிகள் என்பது தடுத்தாட்கொண்ட புராணத்தின் கடைசி பாட்டு. அங்கே பார்த்தது தான். இப்போ அந்த பதிகம் பாடிட்டார், அடியார் கூட்டத்தில் இருக்கிறார். ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டர் தொண்டு பெற்ற விரண்மிண்டர் தக்க வகையால் தம் பெருமான் அருளினாலே தாழ்நிழற்கீழ் மிக்க கணநாயராகும் கணநாயகராகும் தன்மை பெற்று விளங்கினார். இப்படி நம்பி ஆரூரரை அடியார்களை பாடுமாறு நெறிப்படுத்திய விரண்மிண்ட நாயனாருடைய பெருமை என்னவென்று சொல்வது. அப்படிப்பட்ட அந்த பெரியவர் நீண்ட காலம் இந்த உலகத்தில் இருந்து மற்றவரையெல்லாம் நெறிப்படுத்தி திருவரு கருணையினால தக்க வகையால் இறைவன் அருள் செய்ய அவனுடைய சிவலோகத்திலே சென்று சிவ கணங்களினுடைய தலைவராக மிக்க கண நாயகராகும் கணங்களின் நாதர் என்கிற பேரு பெற்று திருக்கயிலையில் கணநாதராக கணங்களின் நாயகராக இருக்கக்கூடிய பேரு பெற்றார் விரண்மிண்டர் என்று அவருடைய வரலாற்றை நிறைவு செய்கின்றார். அடுத்து நிறைவு செய்வதோடு அடுத்த வரலாற்றை தொடக்கம் செய்கின்றார். பேரு பிரிது என் பேரு வேறு பிரிது என் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணனாம் பிரானார் விரண்மிண்டரின் பெருமை கூறும் அளவு என் அளவிற்றே அவர் தாழ் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர் நீதி அன்பர் திருத்தொண்டு அறைகுவாம். இதைவிட வேறு என்ன பேரு வேண்டும்? வேறு பிரிது என், அதாவது திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு காரணமானவர் என்பதை விட இவர் பெருமை சொல்வதற்கு வேறு என்னங்க வேண்டும்? எனவே திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேரு தனக்கு காரணராம் பிரானார். எனவே அந்த பதிகம் கிடைப்பதற்கு காரணமான தலைவர் விரண்மிண்டர். அவருடைய பெருமை கூறும் அளவு என் அளவிற்றே. என்னால் அவருடைய பெருமையை சொல்ல முடியுமா? முடியாது. எனவே நான் என்ன பண்ணுறேன், விரண்மிண்ட நாயனாருடைய திருவடியை தூக்கி தலைமையில வைத்து கொண்டு ஆரை என்று சொல்லக்கூடிய பழையாறை என்ற திருத்தலத்தில் இருந்த வணிகர் குலத்தில் அவதரித்த அமர்நீதி நாயனார் என்று சொல்லப்பெறுகிற அன்பருடைய திருத்தொண்டை அறைகுவாம். நான் இப்பொழுது அந்த திருத்தொண்டினை போற்றி வணங்கப் போகிறேன். அப்போ விரண்மிண்டர் திருவடி தலைமீது வைத்து அமர்நீதியார் வரலாற்றை சொல்லுகிறேன். அதே தான் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, மெய்ப்பொருள் நாயனாருடைய திருவடியை தலைமீது வைத்து கொண்டு விரண்மிண்டர் வரலாற்றை சொல்லுகிறேன். இதுதான் நமக்கு சேக்கிழார் அமைத்து காட்டுகிற முறைமை என்று சொல்லி விரண்மிண்ட நாயனார் குருபூசை நன்னாளாம் இந்நாளில் இந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டி வைத்திருக்கின்ற அந்த பெரும் கருணைத்தரத்தை நீள நினைந்து போற்றி வணங்கி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள்மிகு விரண்மிண்ட நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்து பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம்
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 திருச்சிற்றம்பலம்.